கர்த்தருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாரையும் இந்த சந்தோஷமான கிறிஸ்மஸ் நாளிலே வரவேற்கிறேன். சகோதர சகோதரிகளே, நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள் ஃபைனலி வந்துடுச்சு இல்லையா? எவ்வளோ நாள்லேருந்து டிசம்பருக்காக காத்திருந்தோம். அப்புறம் 25 எப்போ வருதா பார்த்துருந்தோம். அந்த டைம் வந்துடுச்சு. இந்த நாளில் ரொம்ப முக்கியமான நேரம்னா இதுதான். நம்ம இங்கே வந்து அவரை ஆராதனை செய்து ஜெபித்து அவர் பற்றி பேசிக்கொள்கிறது, அவருடைய வசனங்களை தியானிக்கிறது. இதுதான் கிறிஸ்மஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டுன்னு சொல்லலாம். கிறிஸ்மஸ் ஆனால் வேற இல்லை, அது கூட இருக்குது. நம்ம கிறிஸ்மஸில் நிறைய ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சீசன்னே என்னங்கோ ஒரு சந்தோஷமான சீசன் இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கு இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறது என்னென்னா, கிறிஸ்மஸ் அட்வென்ட் பற்றிய 4வது செய்தி. நம்ம இந்த வருஷம் 3 வாரங்கள்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். 4 தீம், கிறிஸ்மஸ் அட்வென்ட்டுடைய 4 தீமு. முதலாவது தீமை நம்ம பார்த்தோம், அது என்னங்க? நம்பிக்கை. கிறிஸ்மஸ் இயேசுனாலே நமக்கு வந்த நம்பிக்கை. 2வது தீம் என்னங்க? சமாதானம் இல்லைங்களா? பீஸ் ஆஃப் த அட்வென்ட். 3வது சந்தோஷம், அவருடைய வருகையில் இருக்கிற சந்தோஷம். 4வது என்னன்னா, அவருடைய பிறந்ததுனால வருகிற தெய்வ அன்பு, லவ் ஆஃப் த அட்வென்ட்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்றால் பலவிதமான ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? மெயினாக எதுக்காக இயேசு பூமிக்கு வந்தாருங்க? அது மத்தியில் 1:21 நம்ம தூதரே சொல்கிறாங்க இல்லையா? மத்திய 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பார்த்தீங்களா எதுக்காக அவர் வந்தாருங்கோ? ஜனங்களே பாவத்தில் நீக்கி அவரை ரட்சிப்பான். He came to redeem us from our sins. நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்மளை என்ன பண்ணுறதுக்கு? ரட்சிக்க தான் வந்தாருன்னு சொல்லலாம். அது உண்மை. இன்னொரு காரணம் ஏன் வந்தாருன்னா, அவர் பற்றி அநேக தீர்க்கதரிசன தேவன் சொல்லியிருந்தார். அநேக தீர்க்கதரிசி வாய்னாலே சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக அவர் வந்தாருங்களா. அதில் அநேக தீர்க்கதரிசனத்தில் என்ன இருக்குதுங்க? ஏசாயா 7:14 என்ன இருக்குது? ஐசாயா 7:14 என்ன வருதுங்க? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். பார்த்தீங்களா? ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார்ன்றதை சொன்னிருக்க ஒரு தீர்க்கதரிசனம். அவருக்கு பேர் என்ன கொடுப்பீங்க? அதுதான் நம்ம லாஸ்ட் கிறிஸ்மஸில் பேசினது. இம்மானுவேலுக்கு பேர் கொடுப்பான்னு சொல்லார். ஆனால் இயேசு யாரும் இம்மானுவேல் என்ன பண்ணல, பேர் கொடுக்கல, இயேசு அந்த கொடுத்தாரு. அது என்னன்றத லாஸ்ட் கிறிஸ்மஸ் மெசேஜ், அது வேணும்னா யூடியூப்பில் இருக்குது, போய் செக் பண்ணுங்க இல்லையா? அதே ஏசாயால 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இன்னொரு தீர்க்கதரிசனம் இருந்தது. அவர் எப்படிப்பட்டவர் என்றதை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவன் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பார்த்தீங்களா? அதுதான் நம்ம லாஸ்ட் வீக் கூட சமாதானம்ன்றது பற்றி பார்த்தோம். அதை நிறைவேற்றுறதுக்கு வந்தார். இன்னொரு காரணத்தில் இயேசு அவரே அவர் ரிவீல் பண்ணிக்கும் போது அவர் இந்த வார்த்தையை இந்த தீர்க்க தரிசனத்தை கோட் பண்ணி அவர் சொல்கிறார். அது என்ன, எதுக்கு வந்தார் என்று. லூக் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். லூக் 4:18 and 19. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. பிதா எதுக்கு அனுப்பினாருங்க? எவ்வளோ விஷயம் இங்கே சொன்னாருங்க. எதுக்குங்க? டு ப்ரொக்ளைம் த குட் நியூஸ் டு த புவர். ஏழைப்பட்டவருக்கு நற்செய்தியை கொடுக்கவும், பந்திக்கப்பட்டவருக்கு விடுதலை கொடுக்கவும், கர்த்தருடைய நாளை அனுகிரகனால பிரஸ்தாபிக்கிறதுக்கும்,
குருடருக்கு கண் கொடுக்கறதுக்கும் இதெல்லாம் சொன்னார். அது எல்லாத்துக்கும் வந்தாருன்னா உண்மைதான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாவதாக மெயின் ரீசன் ஏன் அவர் வந்தாருன்னா அது தேவனுடைய அன்புனாலேன்னு சொல்லலாம். சொல்லமா? The reason Christ came to this world is because of God's love. தேவன் இந்த உலகத்தை ரொம்ப என்ன பண்ணிட்டாரு? அன்பு கூர்ந்தார், நேசித்தார். அதனால தான் யார் வந்தாரு? இயேசு வந்தார். இயேசுவை அனுப்புனாரு. ஏன்? தேவன் இந்த உலகத்தை அன்புக்காங்க. தேவ அன்பை பார்க்கலாம். டிவைன் லவ். That is what made Jesus come into this world. பிதாவுடைய அன்பு அதுதான் காரணம் என்று சொல்லலாம். சகோதர சகோதரி, அதை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். யோவான் 3:16 அதில் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்னங்க வசிமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவா அன்பு கூறியிருக்கிறார். இங்கிலீஷ்ல God so loved the world that he gave his only begotten son என்றதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இல்லை, God so loved the world ಅನ್ನும்போது அதில் என்ன வருதுங்க? எம்பசிஸ் பாருங்க. எவ்வளவாக தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? இந்த உலகத்தை அன்பு கூறி அவருடைய ஒரே பேரான மகனை கொடுத்துருக்கிறாரு. இல்லைங்களா? எவ்வளோ அன்பு இருந்தால் அவருடைய மகனை கொடுத்துருப்பாரு இல்லையா? யோசிச்சு. அதுவும் உலகம் எந்த மாதிரி உலகமாக இருந்ததுங்க? தேவனை விட்டு பிரிஞ்ச உலகம், தேவனுக்கு விரோதிகளாக இருந்த உலகம் இல்லைங்களா? இதெல்லாம் எப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க? நம்முடைய தந்தை ஆதாம் ஏதன்லேயே ஸ்டார்ட் ஆச்சு. தேவன் எவ்வளோ நல்ல உலகத்தை உண்டாக்கி, அவ்வளோ நல்ல மனுஷனை உண்டாக்கி, எல்லா மிருகங்களும் அவனுக்கு தந்து ஒரு பர்ஃபெக்ட் பாடியை கொடுத்து, அவர் நல்ல ஒரு மனைவியை வேற கொடுத்து, நீங்கள் சந்தோஷமாக என்ன பண்ணுங்க, எல்லாம் ஃப்ரீயாக என்ன பண்ணுங்க, புசித்து சந்தோஷமாக இருங்க, பழகி பெருகி என்ன ஆகணுங்க, பூமியை நிற்புங்க. ஆனால் ஒரே ஒரு கன்னியை மட்டும் என்ன பண்ணாதுங்க, தொடாதீங்க என்று சொன்னார். ஆனால் அந்த மனுஷன் எவ்வளோ அவனு என்ன சொல்லலாம், கிரீடி என்னங்க, பேராசை உள்ளவனு, எவ்வளோ செல்ஃபிஷ்க்கு என்ன சொல்லுங்க, சுய நிலைமை உள்ளவனு இல்லையா? அன்கிரேட்ஃபுல்னஸ் என்ன சொல்லுங்க? அன்கிரேட்ஃபுல்னா நன்றி இல்லாதவனு. அதை பற்றியே நம்ம ஒரு சப்ஜெக்ட் பேசியிருக்கிறோம்ல. அவன் பழத்தை எடுத்து சாப்பிட்டான்றதில்ல, அதில் எவ்வளோ பாவம் செய்துக்கிறா, திருட்டு பண்ணிக்கிறா இல்லையா? திருட்டு தானே, அது சாப்பிடக்கூடாது, திருட்டாய்க்குது. அதனால உலகத்துக்கே மரணத்தை கொண்டு வந்திருக்கிறா. அப்போ கொலை பண்ண மாதிரி இல்லையா? எவ்வளோ விஷயம் எல்லாத்துக்கும் மேலே தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணிட்டா, கீழ்ப்படியில. அவருடைய மனைவி பேச்சை கேட்டு என்ன பண்ணா? மனைவி யார் பேச்சை கேட்டா? பாம்பனை, சைத்தான் பேச்சு கேட்டு தேவனுக்கு விரோதமாக தேவனை டிஸானர் பண்ணி நெக்லெக்ட் பண்ணி அவர் என்ன பண்ணாருங்க, இந்த காரியத்தை செய்தார். அப்படிப்பட்டவர் மேலே எவ்வளோ கோபம் இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்டவரை நேசித்தாரா? அவருடைய மக்கள் தானே உலகம். அவர் அந்த பாவத்தில் தான் உலகமே வந்தது. ஒரு மனுஷனால் பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்து மேலே வந்தது என்று நம்ம பார்க்குறோம். சாபம் கொடுத்தாரு இல்லைங்களா? என்ன சாபம்? நீ சாகவே சாவா என்று அந்த சாபம் கொடுத்தாரு. சொல்ல தேவன் அவ்வளோ அன்பு கூறுறதா இருந்தா ஏன் அந்த சாபம் கொடுத்தாரு கேட்கலாம். ஏன் சாபம் கொடுத்தா? சும்மா விட்டுட்டு இருக்கலாமே, பரவாயில்ல போ விட்டுக்கலாமே, விட்டுக்கலாம். அப்போ திரும்பி இன்னொரு என்ன பண்ணுறான், அப்படியே மீறுதல் பண்ணுறான். அப்போ அதுவும் விடணும், எல்லாம் விடணும். அது விட முடியாது இல்லைங்க. ஏன்னா தேவன் என்ன இருக்கிறாருங்க, நீதியான தேவனாக இருக்கிறார். இட்ஸ் எ காட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று நம்ம பார்க்குறோம். ஒரு கோர்ட்டில் ஜட்ஜு உட்காந்துருப்பார் இல்லையா? அவர் கையில் எல்லாம் இருக்கும். அவர்கிட்ட வருவாங்க யாரோ தப்பு பண்ணவர், எல்லாம் கள்ளத்தனம் பண்ணவர், என்னங்க கொலை பண்ணவர், எல்லா விதமான ரேபிஸ்ட்டு டெரரிஸ்ட்டை கொண்டு வருவார். இவர் என்ன பண்ணும், அவர் பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் அவர் யாருக்கு தப்பு பண்ணாரோ அவருக்கு என்ன கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் இல்லையா? நமக்கு இவ்வளோ தப்பு பண்ணவரே தண்டித்திருக்கிறாருன்னு. ஆனால் அந்த ஜட்ஜு அப்படிப்பட்டவரெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டே இருந்தால் அவன் நல்ல ஜட்ஜுன்னு சொல்வோமா? யோசித்து பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு துரோகம் பண்ணிக்கிறான், கொலை பண்ணிக்கிறான், இன்னொரு கூட வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிறான், எடுத்துருக்கலாம். அவன் குடிச்சிட்டு போய் டிரைவிங் பண்ணி எவ்வளோ பேர் கொலை பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? இல்லைன்னா இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது என்ன பண்ணியிருக்கலாம், திருடி இருக்கலாம். இல்லைன்னா எவ்வளோ ஃப்ராட் பண்ணியிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், ஜனங்களை நோப்படுத்திருக்கலாம். அப்படிப்பட்டவரெல்லாம் விட்டுட்டே வந்தா
அப்படிப்பட்ட அநியாயமான ஜட்ஜி இன்னொருத்தர் இருக்கிறது இல்லை. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்ல. தேவன் நீதிபரன் என்று ஏசாயா 30:18 நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். நீதி செய்கிற தேவன். The Lord is a God of justice. அப்படியே சங்கீதம் 89:14 என்ன பார்க்குறோம்? Psalms 89:14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். எனக்கு கிருபை சத்தியம் உங்க முன்பாக நடக்கும். ஆனா சிங்காசனத்துக்கு அஸ்திபாரதா என்னங்க? நீதியும் நியாயமும் இல்லைங்களா? Righteousness and justice are the foundation of your throne. எல்லாத்துக்கும் கோரில் என்ன இருக்குதுங்க? அவருடைய சிங்காசனம் மெயின் எது மேலே செட்டப் ஆயிருக்குதுங்க? ஜஸ்டிஸ், நீதி, நியாயம். அவர் எப்படிப்பட்ட தேவன்? பரிசுத்தமான தேவன். எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் தவறு பண்ணுறதில்லை. தவறு பண்ணுறவரு என்ன பண்ணுறதில்ல? என்கரேஜ் பண்ணுறதில்ல. பாவத்தை தேசிக்கிற தேவனாயிருக்கிறாரு இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் தான். அதுதான் அவருடைய சிங்காசனம். அப்படிப்பட்டவர் உலகத்துக்கே தீர்ப்பு பண்ணுறவர். தப்பு பண்ண முடியுமா? தண்டிக்காது இருக்க முடியுமா? இல்லை, தப்பாயிடும், பாவமாயிடும் இல்லைங்களா? யோசித்து பாருங்க, உலகத்தில் எப்படிப்பட்ட ரேபிஸ்ட் இருக்கிறாரு, பெடோஃபைல்ஸ் இருக்கிறாரு, டெரரிஸ்ட் இருக்கிறாரு, கொலைகாரர் இருக்கிறாரு இல்லைங்களா? அப்படிப்பட்டவர் எல்லாம் மன்னிச்சே போனால் இந்த உலகம் எந்த நிலைமையில இருக்கும்? யோசித்து பாருங்க. அந்த தண்டனை இருக்கிறதுனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அந்த தப்புகளே பண்ணாதே இருக்கிறாரு. ஏன்னா பண்ணால் என்ன ஆகுது? எனக்கு தண்டனை வருது, ஜெயிலுக்கு போகணும், எனக்கு என்ன வருது, சிஷ்யை வருதுன்றதுனால. அவ்வளோ தெரிஞ்சாலும் இவ்வளோ பாவம் இப்படி இருக்குதுன்னா எந்த தப்புக்கும் எந்த ஒரு தீர்ப்பு இல்லை, எந்த ஒரு தண்டனை இல்லைன்னா உலகம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கோ பாருங்க சகோதர சகோதரி. ஆக்சுவலி நம்ம நினைக்கிறோம் தேவன் நீ சாகவே சாவாய் என்று சொன்னதுனால தான் மனுஷன் சாகிறான்ட்டு. ஆக்சுவலி அவர் சொன்னார்ன்றதுனால தான் சாகலை. சாகிறது எதுக்குங்க? அவர் பாவம் செய்தார்ன்றதுனால தான் சாகிறது இல்லைங்க. சாகன்றது அவர் பாவம் செய்த வந்துடும். அவர் சொல்லாது இருந்தாலும் பாவம் செய்தவனுக்கு என்ன வரும்? மரணம் வந்தே இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. இந்த பொருளை இந்த விதமாக யூஸ் பண்ணும், இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் என்ன ஆகிடும், கெட்டு போயிடும் சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கினாலோ இல்லைன்னா ஒரு கார் வாங்கினாலோ ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினாலோ என்ன வாங்கினாலும் என்ன பண்ணுவாங்க? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணணும், ஓவர் சார்ஜ் பண்ணக்கூடாது, அப்புறம் தண்ணியில் போடக்கூடாது இல்லைங்களா? எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி டிரைவ் பண்ணணும் எல்லாம் என்ன பண்ணுவார். இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் வந்துனே வரும். அப்புறம் ஃபைனல் என்ன ஆகிடும்? டோட்டலாக கெட்டு தான் போயிடும். அப்படியே மனுஷனை மேனுஃபேக்சர் சிருஷ்டி பண்ண தேவன் என்ன பண்ணிடுறாருங்க? இது பண்ணாது அது பண்ணாது சொல்லிக்கிறாரு. அதுக்கு விருதமாக பண்ணினே போனால் கண்டிப்பாக என்ன ஆகுதுங்க இல்லையா? இப்போது கார் எடுக்கும்போது நம்ம கார் வாங்கினோமே, அதுக்கு இது கூலண்ட் எல்லாம் போடுறோம், ஆயில் கூலண்ட் எல்லாம். நான் நினச்சேன் அங்கே சர்வீஸ் விட்டால் ஜாஸ்தி ஆகுதுன்ட்டு ஏதோ நம்ம பெட்ரோல் பங்க்கில் அங்கே கிடைக்கிறதெல்லாம் போட்டேன். அப்புறம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க காருக்கு. எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் போயிடுச்சு, அதெல்லாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் போய் கேட்டால் இந்த வண்டிக்கு நம்ம கம்பெனி அட்வைஸ் பண்ணுற இந்த பர்டிகுலர் ஆயில் தான் கூலண்ட் தான் போடணுன்னு அவர் சொன்னார். இல்லை எவ்வளோ எனக்கு செலவாயிடுச்சு தெரியுமா? அப்படியே போயிருந்தேன்னா என்ன இருக்கும் காரெல்லாம் ஃபுல்லாக. ஏன்னா அந்த சிருஷ்டித்தவருக்கே தெரியும் எதுக்கு எது எப்படி போடணுன்ட்டு இல்லைங்களா? அப்படி இந்த பாடிக்குள்ளே நீங்கள் போடக்கூடாதெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டு பண்ணின்னு இந்த என்ன ஆகுங்க? ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஒரு காலத்தில் என்ன பண்ணார் தெரியுமா? 1 drink is good for health, more than 2 drinks is bad for health. அமெரிக்காவில் சயின்டிஸ்ட் எல்லாம் உட்காந்து ஒரு சயின்ஸ் ஜர்னலில் இது பண்ணார். ஏன்னான்ட்டு அவரெல்லாம் ரிசர்ச் பண்ணி 1 drink என்னங்கோ, கிறிஸ்மஸ் நாள் இன்றைக்கி என்னங்கோ ட்ரிங்க்கு ரொம்ப இல்லைங்களா, ஒரு குடித்தா பரவாயில்ல, அது நல்லது தான். ரொம்ப என்னங்கோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், வைன் ரெட் வைனில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஹார்ட் அட்டாக் வராது எல்லாம் எவ்வளோ பேர் நம்பின்னு இருந்தாங்க இல்லைங்களா? ஆனால் அப்புறம் கண்டுபிடிச்சாருங்க அவர். அந்த சயின்டிஸ்ட் ஒரு 6 சயின்டிஸ்ட்டு உட்காந்து அதை ரிசர்ச் பண்ணி அந்த இதே ரிப்போர்ட்டை கொடுத்தாரு. அவர் எல்லாருக்கும் இந்த ஆல்கஹால் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க கொடுத்துட்டு, நீங்கள் இப்படி சொல்லுங்கன்னு அவருக்கு என்ன பண்ணிக்கிறாருங்க. அவர் சொன்னது எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் அவரே என்ன பண்ணிட்டாருங்க, அட்வர்டைஸ் பண்ணி எல்லா சயின்ஸ் ஜெர்னலில் வந்ததுனால உலகமே என்ன ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்டே ஒரு குடியான ஆசை, குடித்தா நல்லதுன்ட்டு என்னங்க அதுக்கு குடிக்கும்போது என்ன சொல்கிறாருங்க, என்ன இது மருந்து நல்லது மருந்துன்னு தான் சொல்லுவாங்க.
இல்லையா? ஆனால் ரஷ்யாவில் நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாருங்க. அந்த கொர்பச்சேவ் இருந்தாரே 1980s கொர்பச்சேவ் ஞாபகம் இருக்குதா? அந்த டைமில் நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாரா, எல்லாருக்கும் ஹார்ட் ஸ்டாப் ஆகிட்டு இருந்ததா. என்னன்னு அவர் சில சயின்டிஸ்ட், வேறு சயின்டிஸ்ட் இந்தியாவிலேருந்து எல்லா உலகத்துலேருந்து கூப்பிட்டு அவர் டெஸ்ட் பண்ணும்போது அவர் சத்தம் இருந்தது. எதனால் தெரியுமா? கார்டியோ மைக்கோபதி என்ன தெரியுமா? ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுதான். எங்க ஹார்ட் அட்டாக் ஆகாது, ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி. ஏன்னா இந்த ஆல்கோஹால் குடிக்கிறாங்க, அதெல்லாம் போய் உள்ளே இருக்கிற மெயின் அந்த மசில் எல்லாம் என்ன பண்ணுதுங்க, டேமேஜ் பண்ணுதா. எப்படின்னா இது துரும்ப பிடிச்ச மாதிரி இந்த ஆல்கோஹால் எல்லாம் போய் போய் என்ன பண்ணுது, அது பண்ணி ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுதா. எப்படின்னா இது வயிறுக்கு என்னென்னா ரொம்ப பாழாயிட்டு இது என்ன ஆகிட்டுன்னு சடனாக என்ன ஆகிடும், ஃபியூஸ் போயிடுமா, அப்படியே ஆயிடுமா. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னால் செத்துடுறாங்களா நிறைய பேர். அது கண்டுபிடிச்சி ஒரே ஒரு ட்ரிங்க்கு குடித்தாலும் அது என்ன உங்களுக்கு பாய்சன் மாதிரி அன்ட்டு என்ன பண்ணாருங்க. அப்புறம் இந்த ரஷ்யாவில் ரொம்ப ஒரு ட்ரிங்க், ரொம்ப ஸ்ட்ராங் ட்ரிங்க் குடிப்பாங்க, வாட்கான்னு இருக்குது. இங்கே கூட இருக்குது, வாட்கா இருக்குதா? இருக்கான்னு தெரியுமா? என்ன பிரதர் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதை கோர்பச்சேவ் ரஷ்யாவில் பேன் பண்ணிட்டார். அவர் பேன் பண்ணிட்டார். நீ ரொம்ப காசுக்கு எல்லாம் அடிப்படுதுன்னா அவரை நெக்ஸ்ட் டைம் எலெக்டே பண்ணல, அவர் போயிட்டார் இல்லைங்களா? ஏன்னா அதை தொட்டால் என்ன அவருக்கு ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், பொலிட்டிஷியன்ஸ் தொட்டால் அவர் எனக்கு திரும்பி வர்றதில்லை, அப்படி போயிடுச்சு. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, பாடி உண்டாக்குனவருக்கு தெரியும் இது செய்யாது அது செய்யாதுன்ட்டு. மனசாட்சியிலே சொல்லிடுறாங்க, நீ இன்னொருத்தனை உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு ரைட் இல்லை இல்லையா? காயின்னு ஏபேல கொல்லும்போது அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கல, தேவன் கனியை மட்டும் சாப்பிடாத, நானும் மனசில் தெரியும்ல. கள்ளத்தனம் பண்ணால், திருட்டு பண்ணால், இன்னொருத்தருக்கு பொருள் எடுத்தால் தப்புன்னு தெரியுமே, விபச்சாரம் பண்ண பாவன்னு ஜனங்களுக்கு தெரியும். அது மனசாட்சியிலே கொடுத்துட்டார் தேவனு, இது பண்ணக்கூடாது இதுறாங்கன்ட்டு. ஆனால் தப்பு பண்ண ஒரு ரெட் சிக்னல் என்ன ஆகும், லைட் வந்துடும், தப்பு தப்பு தப்பு, கில்ட்டி ஃபீலிங்னு வந்துடும் இல்லையா? கில்ட்டினா குற்ற உணர்ச்சி நமக்கே வந்துடும். ஆனால் அதுக்கு மீறி பண்ணினே இருந்தார் பாவம். அப்புறம் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணார், எழுதி கொடுத்துட்டாரு. அதில் கூட என்ன இருக்குது, இதெல்லாம் இருக்குது இல்லையா? தேவன் இஸ்ராயல்கிட்ட எழுதி கொடுத்தாரு. ஆனால் அதே லாஸ் உலகமெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது யூதர் பற்றி இந்த எக்ஸோடஸ் 20th சாப்டர் தெரியாதவர் கூட அதே ரூல்ஸ் ஃபாலோ. இந்தியாவில் கூட என்னங்க, கள்ளத்தானே பண்ணால் திட்டா தப்பு தானே, எல்லா மாதிரி கொலை பண்ணால் தப்பு தானே, இது மாதிரி எல்லாம் யூனிவர்சல் ஃபாலோ பண்ணுற இது. அதுதான் தேவன் என்ன பண்ணார், எழுதி கொடுத்தாரு. இப்படி ஆகாண்டு அறிந்ததுனாலே ஆதாம்க்கு என்ன பண்ணாரு, வார்னிங் கொடுத்தாரு, ஒரு அட்வைஸ் பண்ணார், நீ புசிக்காது, புசித்தா என்ன அவரை நீ சாகரேன்ட்டு. அதனாலே சகோதர சகோதரி அதை அறிந்து அவனை தப்பு பண்ணதுனாலே அது தண்டனை என்ன பண்ணும், அவனை அனுபவிக்கணும், தேவன் அவனை தண்டிக்கணும் தான். இல்லைன்னா தேவன் அநீதி பண்ணுற மாதிரி இந்த முஸ்லீம்ஸ் சொல்லுவாங்க, அப்படியே மன்னிச்சிடலாம், தேவன் அப்படியே மன்னிச்சிடுவார். எப்படி மன்னிச்சிடுவார் இல்லையா? அவர் சொல்கிறது என்னென்னா, இயேசு நமக்காக மரித்து அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவத்தை ஏன் கழுவணும், தேவன் அப்படியே என்ன பண்ணிடுவார், எப்படி மன்னிப்பார்? பாவிக்கு தண்டனை கொடுக்கணும். ஆதாம் ஒருத்தர் பாவம் செய்து எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் பாவிகள் ஆயிட்டாரு. அவரை தண்டிக்காம விட்டுட்டா, மன்னிச்சிட்டா, தேவன் அநீதி பண்ண மாதிரி அநியாயம் பண்ண மாதிரி ஆயிடும் இல்லையா? அதுக்காகத்தான் தன் மகன் என்ன பண்ணாரு, மகன் பாவம் செய்யாத ஆதாம் செய்த பாவத்துக்கு இவர் என்னன்னாரு, அந்த தண்டனையை இவர் எடுத்துக்கொண்டதுனால, உலக பாவத்தை சுமந்து கொண்டு போன ஆட்டுக்குட்டி போல அவர் மரித்ததுனால இப்போ பாவம் மன்னிப்பு அவர் மூலமாக நமக்கு தேவனால கிடைக்குது. தன் மகனையே கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? நம்முடைய தண்டனை நம்ம எல்லாருக்கும் ரெப்ரசன்ட் பண்ண ஆதாமு தப்பு பண்ணிட்டார், அவருக்கு இப்போ ஃபைன் கட்டணும், அவருக்கு தண்டனை மரணத்தா. இப்போ அவனை மன்னிக்கணும்னா அந்த மரண தண்டனை இன்னொருத்தர் என்ன பண்ணும், பூமியில் யாரும் எடுக்க முடியாது, நம்ம எல்லாம் அந்த மரணத்துக்குள்ளே இருக்கு. அதனால பரலோகத்திலேருந்து அவர் கன்னிகை பிறந்து பாவம் இல்லாத பரிசுத்தமாக வாழ்ந்து அவர் மறிக்கும்போது யாருக்கு மறித்தார், அந்த தண்டனை ஜஸ்டிஸ் என்ன ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இல்லைங்களா? இது எப்படின்னா, நான் லைசன்ஸ் இல்லாமல் காரு ஓட்டிருக்கிறேன், அப்புறம் போலீஸ் பிடிச்சாரு, நான் என்ன பண்ணணும், ஃபைன் கட்டணும், எனக்கு கட்டுறதுக்கு ஃபைனுக்கு காசு இல்லை, அப்போ இன்னொருத்தர் நான் கட்டுற அவரை வீடு வந்த மாதிரி இல்லைங்களா? அந்த மாதிரி சகோதர சகோதரி, அதுதான் தெய்வ அன்பு இல்லைங்களா? அதனால தான் இயேசு வர தேவையாக இருந்தது. இயேசு இல்லாமல் தேவனு மனுஷரை அப்படி என்ன பண்ண முடியாது, மன்னிக்க முடியாது என்றதை நம்ம பார்த்துக்கொள்கிறோம். அதனால சகோதர சகோதரி, நம்ம தேவனுடைய அன்பை பார்க்கும்போது முஸ்லீம்ஸு இன்னொரு சொல்லுவாங்க தெரியுமா, என்னன்ட்டு, நம்ம செய்த பாவத்துக்கு இயேசு என்ன பண்ணார், பலி கொடுத்தாரு.
ஐயோ அது தப்பு இல்லையா, யாரை பண்ண தப்புக்கு இவரை என்ன பண்ணார், சிலுவைக்கு போட்டது, அது தேவன் அப்படி பண்ணக்கூடாதானே சொல்லுவாங்க. எனக்கு அது அநியாயம், அது பண்ணக்கூடாது அப்படின்றதாக சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு என்ன புரியலன்னா, இது அநியாயம் இல்லை, நீதி ஒரு பார்க்கையில் ஒரு ஸ்டெப் மேலே இருக்குதுங்க. எனக்கு பைபிளில் இருக்குது இல்லை, இரக்கம் நியாயத்துக்கு மேலே என்ன ஆகுதுங்க, மேல்மே ஆகுதுன்ட்டு. இல்லைன்னா மர்சி டிலைட்டட் ஓவர் ஜஸ்டிஸ்ன்றாங்க. ஜஸ்டிஸ்னா நியாயமாக இருக்கிறது, அதோட இன்னொரு ஸ்டெப்பு, ஹையர் ஸ்டெப் என்னங்க, இதுதான் தேவன் தன்னுடைய மகனை பாவிகளுக்காக பலியாக கொடுத்தது இல்லைங்களா. இது எவ்வளோ அன்பு இருந்தால் அப்படி செய்வார் இல்லைங்களா. இப்போ பாருங்க, இது எப்படின்னா இந்த லவ் எப்படின்னா பெற்றவர்கள் இல்லைங்க, மதர் ஃபாதர் பிள்ளைகளை எவ்வளோ அன்பு கூடுறாரு இல்லையா. இப்போ ஒரு தாய் என்ன பண்ணுவோம், மக்கள் ஏதோ ஒரு காஃபியை ஏதோ அங்கே கீழே போட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, அலெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் தாய் என்ன பண்ணுவாங்க, நீ போட்ட நீ தாய் எடுன்னு இருப்பாங்களா. so many டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் பண்ண மிஸ்டேக் இவர் போய் என்ன பண்ணுவாங்க, அவர் க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா இது வேணா எதுக்கு பண்ணுவாங்க, அன்பு. அவர் சொல்லாமே நீ பண்ண தப்பு நீ தான் என்ன பண்ணு. எவ்வளோ டைம்ஸில் மக்கள் குடிகாரர் ஆகிட்டு கெட்ட மனுஷர் கெட்ட காரியங்களை செய்து ஹெல்த் பார்ட் பண்ணி போய் என்ன ஆயிடுவாங்க, கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் வந்து சின்ன வயசில் என்ன ஆகிடுவாங்க. எவ்வளோ சமயத்தில் ஃபாதர் மதர் என்ன பண்ணுவாங்க, அவருடைய கிட்னியை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, இப்படி கொடுக்கணும் நிற்குதா. அவன் பாவம் பண்ணா அவனை குடித்தா அவனை என்ன பண்ணுவான், இன்னைக்கு நான் விட்டுடுவாங்களா, இல்லை அவர் என்ன பண்ணுவாங்க, அவர் அந்த இதை எடுத்துக்கின்னு அவரை காப்பாற்றுறதா பார்க்கணும். எவ்வளோ ஃபாதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மக்கள் அது இது என்ன சண்டே போட்டுக்கின்னு ஜெயிலில் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தால் போய் காசு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, பெயில். என்னங்க அவர் தப்பு பண்ணால் இவர் என்ன பண்ணுவாங்க, பெயில் கொடுத்து அவர் வெளியே கூட்டின்னு வருவாங்க. ஏன்னா அது அன்பு. நியாய நீதியை பார்த்தா நீ தப்பு பண்ணிக்கிற நீ தான் என்ன பண்ணு அனுபவி விட்டுடலாம். தேவன் அப்படியே ஆதாம் என்ன பண்ணிக்கலாம், நீ தப்பான நீ மண்ணுக்கு மண்ணானே, அவ்வளோதான், கேஸ் க்ளோஸ். தேவன் நீதி ஆக்கிறார், நியாயம் ஆக்கிறார். இவர் பாவம் பண்ணாரு, சாகுறாரு, அதுக்கு விட்டுடலாமே. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, அன்புக்கு அவரை திரும்பி என்ன கொண்டு வர, திரும்பி உயிரோட கொண்டு வந்து அவருக்கு திரும்பி நித்திய ஜீவத்தை கொடுக்கறதுக்காக தன் மகனை என்ன பண்ணிக்கிறாருங்க, அங்கே பலி பண்ணிக்கிறாருன்னா தேவன் இந்த உலகத்தை எவ்வளோ நேசித்து இல்லைங்களா. மகனை கொடுக்க முடியுமா, இங்கே எவ்வளோ பேர் மக்கள் இருக்கிறாரு, ஒரே மக்கள் இதை கொடுத்துருவீங்களா, சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களா. அது ஒரு பாவிக்காக ஒரு துரோகிக்காக மகனுடைய உயிரை நீங்கள் கொடுப்பீங்களா, நாட் ஒன் ஆஃப் அஸ் இல்லைங்களா. வேணுமானா நம்மளே வேணுமானா சத்துடுறோம், ஆனால் நம்முடைய மக்கள் என்ன பண்ணுறது இல்லை. எவ்வளோ டைம்ஸில் அது கூட சொல்கிறாங்க. இன்னொன்று, அப்பா இது அவ்வளோ உலகத்தில் அன்பு கூறிண்டா ஏன் அவரே வரல, எனக்கோ அவர் மகனை ஏன் அனுப்புனார், அவரே வந்து ஜீவனை கொடுத்துருக்கலாமே. இந்த கேள்வி மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஒரு அந்த ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஒரு செக்ரட்டரி ஒரு நாள் பேசி நிற்கும்போது அந்த அந்த செக்ரட்டரி சொன்னிச்சு, எனக்கு எல்லாம் இயேசு தான், எனக்கோ பிதா வந்து எனக்காக மறிக்கல, இயேசு தான் மறித்தார், இயேசு தான் என் பாவத்தை இருக்கிற, அதனால இயேசு தப்பிதான் எனக்கு அப்படி ஓப்பனாக சொல்லிடுச்சுங்க மெத்தடிஸ்ட் சர்ச்சில். இந்த எவ்வளோ புத்தி இல்லாத பேசுகிறேன்னு பாருங்க இல்லைங்களா. ஏன்னா பிதா அனுப்பினால்தான் இயேசு வந்தது இல்லை. இயேசு யாரு, தேவனுடைய மகன் இல்லையா. அப்போ இயேசு தேவனுடையவர் தானே. இயேசு சொல்றாரு, நானா வரல, பிதா என்ன அனுப்புறதுனால நான் என்ன இருக்கிறேன் வந்திருக்கிறேன். அவர் வந்ததே பிதா அனுப்புனதுனால இவர் வந்தார், இல்லைன்னு வந்திருக்க மாட்டாரு இல்லையா. அது பாருங்க, மக்களை கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா. நம்ம வேணுமானா நம்மளே என்ன பண்ணுறோம், உயிரை விட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நம்ம மக்கள் என்ன பண்ணுறது இல்லைப்பா, அவர் சாப்பிட்டோம் நம்ம வாழ்கிறோன்னு யாரும் சொல்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம மக்கள் மேலே எவ்வளோ அன்பு இருக்கோன்னா நம்ம உயிரை வேணுமானா கொடுக்கறதுக்கு ரெடி இருக்கோம். அதனால பிதா மகனை கொடுத்ததுல அதில் எவ்வளோ அன்பு இருக்குதுங்க இல்லைங்களா. யோசித்து பாருங்க, பிதா ஏன் வரலன்னா வர முடியுமா. நம்பர் 1 என்னங்க, அவர் ஒருவரே சாகாம உள்ளவர், இம்மார்டல் காடு, யாரும் மனுஷர் அவரே பார்க்க முடியாது. அப்படி தேவன் வர முடியுமா, அவர் சாக முடியாது, அவருக்கே சாவே இல்லையே. நம்பர் 1. 2வது, எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்றது யார் தான், தேவன் தான். எல்லா சிருஷ்டிகள், இந்த மனுஷர் மட்டும் இல்லை, பூலோகத்தில் எவ்வளோ உலகங்கள்ல எவ்வளோ தூதர்களை உண்டாக்கி இருக்கிறாரு, எவ்வளோ மிருகங்கள் இருக்குதோ தெரியாது. அது எவ்வளோ அண்டசராசங்கள், இந்த சோலார் சிஸ்டம் மட்டும் இல்லை, இந்த கெலாக்சியே நடத்துறவர் யாருங்க. அந்த மாதிரி கோடி கணக்கான கெலாக்சி இருக்கிறது அவரால், அதை கண்ட்ரோல் பண்றாரு அவரு. அவரை வந்து சத்துட்டா என்ன ஆகும் இந்த யூனிவர்ஸ், யோசித்து பாருங்க இல்லைங்களா. யோசித்து பாருங்க, ஒரு பஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீட் எதுங்க,
பார்த்தீங்கன்னா இந்த ஜோக் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க. அந்த சீட்டை யார் என்ன பண்ணணும்? பேசஞ்சர் என்ன பண்ணிடலாம், இறங்கி இன்னொருத்தர் சீட் கொடுத்துடலாம். டிரைவரும் இறங்கிட்டா எப்படி வண்டி ஓடுறது? யோசிக்கணும். நம்ம பிதா வர முடியாது. பிதா வந்துட்டு எல்லாமே போடு. அது ஏன்னா 3 நாள் தானே சாப்பிட்றது. ஏசு கல்லறை 3 நாள் தானே, 3 நாள் அல்ல, 3 நாள் 3 நாள் 33 வருஷம் என்ன இருக்கணும் பூமியில், மனுஷனை வாழணும். அப்போ தெய்வீகத்தை விட்டுடணும் இல்லையா? அப்புறம் 6 மாதம் தாயின் வயரில். இப்போ இவ்வளோ வருஷத்துல என்னெல்லாம் நடந்துடும் யோசித்து பார்த்தீங்களா? தேவனே அந்த போஸ்ட்டில் இல்லை, அந்த சீட்டில் இல்லைன்னா என்ன நடக்க முடியும்? அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, இயேசுவை அனுப்பினார் ஒரே பேரான குமாரனே. யாரான தூதனை என்ன பண்ணிக்கலாம், அனுப்பிக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேறு தூதர்களே அவ்வளவாக தேவன் என்ன பண்ணுறது இல்லை, நம்புறது இல்லை. தூதர்களே பாவம் பண்ணிக்கிறார் இல்லையா? சைத்தான் எவ்வளோ புத்திசாலின்னா அந்த தூதர்களே எவ்வளோ பேர் என்ன பண்ணிட்டா, பாவத்தில் விளைவிச்சிட்டா இல்லைங்களா? நம்ம பார்க்குறோம் வெளிப்படத்துல அந்த என்னங்கோ வலுசர்போ என்ன வச்சுங்க அந்த இதனால ஒரு 1/3 ஆஃப் த ஏஞ்சல்ஸை பூமிக்கு தள்ளிடுச்சேன்னு தான் பார்க்குறோம் நம்ம. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவன் இருக்கிற சேட்டன்னு. அப்போ அவன் வந்த தூதன் அவனும் பாவத்தில் விழுந்து, அப்போ அவனை ரசிக்கிறதுக்கு இன்னொரு தூதனை அனுப்பணும். அது மட்டும் இல்லை, தூதன் வந்து நல்ல தூதர்களும் இருக்கிறாரு. அப்படிப்பட்டு ஊர் கொடுக்குறேன்னு யாரும் அனுப்பியிருந்தாலும் அப்போ சொல்லியிருப்பாங்க, ஏன் ஒரு தூதனை அனுப்பிட்டாரு, மகனை மட்டும் சேஃபாக வச்சுக்கிறாரு, மகனை அனுப்பியிருக்கலாமே. ஆனால் அப்படியே சொல்லுவாங்க. அதனால தேவன் என்ன பண்ணாரு, மகனே அனுப்பிடுற. அது அவருடைய மகன், அவர் கூடவே இருந்தார், எல்லா சிருஷ்டியில் அவர் கூடவே இருந்தார் சின்ன வயசுலேருந்து இல்லைங்களா? அண்ட் ஹி வாஸ் வில்லிங் டு கம் ஆல்சோ. அதனாலே மகனே அனுப்புனார். அதனாலே பிதாவுடைய அன்பு தான் கிறிஸ்மஸில் என்ன ஆகுதுங்க, தேவன் எவ்வளோ அன்புக்கு வந்து அவருடைய ஒரே பேரான மகனே கொடுத்து. இன்னொரு வசனம் இருக்குது இல்லை, மகனே தந்த தேவன் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாதே இருக்கிறது இல்லை, சொந்த மகனை தந்திருக்கிறாரு. இன்னும் வேணும் இல்லைங்களா? அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு நமக்கு இதுலேயே என்ன ஆகுதுங்க தெரியுது. மகனே பூமிக்கு வந்து சிலுவையில் மறைக்கிறபடி அவர் கொடுத்தாருன்னா எவ்வளவாக உலகத்தை அன்பு கொண்டார் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? 1 யோவான் 4:10, 1 John 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகிய தம்முடைய குமாரனை அனுப்பியதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. என்னங்க திரும்பி வாசிங்க, 9 வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எனக்கு எப்படி தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது? அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்ததுனாலே அவருடைய அன்பு என்னாச்சுங்க மேனிஃபெஸ்ட் மேட் நோன் இல்லைங்களா? அதுல தெரியுதுங்க எவ்வளோ அன்பு கூறாரு. இது ப்ரூஃபா என்ன பண்ணிட்டாருங்க, மகனே அனுப்பிட்டார். நம்முடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் மறைக்கும்படி செய்தார். அதனால பிதாவுடைய. அப்புறம் 10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகிய தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஏனுங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம அவர் அன்பு கூர்னான்ட்டு அவர் நம்மளை அன்பு கூறல, நம் தேவனை அன்பு கூறல, அவரை பகைத்து அவருக்கு விரோதமாக எல்லா காரியம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர் நம்மளை அன்பு கூர்ந்து ஒரே பேரான மகனே நம்மளை கிருபாதார பலியாக இருக்கும்படி அனுப்பினார். அவரும் நம்மளே அன்பு பண்ணார். we didn't first love him. இல்லைங்க, எவ்வளோ பேர் லவ் பண்ணுறவரை என்ன பண்ணுறாருங்க, ரெசிப்ரோகேட் பண்ணுறாரு இல்லைங்களா? லவ் பண்ணுறாருங்க. ஆனால் நம்ம லவ் பண்ணாதவரை நம்மளே லவ் பண்ணால் அது என்னங்க எப்படிப்பட்ட லவ்? அப்படிப்பட்ட அன்பு தேவனுடைய. இன்னொரு ரீசன் இயேசுவை அனுப்பினார். ஏன்னா இயேசுக்கு அந்த ஒரு அனுபவம் தேவையாக இருந்தது இல்லைங்களா? இயேசுவை எல்லாத்துக்கும் முன்பாக வச்சிருக்கிறாரு இல்லையா? எல்லாருக்கும் மேலாக அவரே முதல் கனியாக பரலோகத்தில் தூதர்கள் மேலே வச்சிருக்கிறாரு. ஆனால் எப்பான ஒரு கேள்வி வரல, ஒரு கொஸ்டின் மார்க். ஏன் இயேசுவை அவ்வளோ உயர்த்திருக்கிறாரு? அவருக்கு அந்த ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள அவருக்கு தகுதி இருக்குதா இல்லைங்கண்ணா? ஈஸி வர்த்தி ஆனால் ஒரு கேள்வி வருது இல்லையா? அதனால தான் இயேசு என்ன பண்ணாருங்க, இப்போ ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் பரலோகத்தை விட்டு வர்றதே எவ்வளோ கஷ்டங்க இல்லைங்களா? இப்போ எங்கோ சுவிட்சர்லாண்டோ டென்மார்க்லோ நல்லா ஹாப்பியாக ரிச் ஃபேமிலியில் செட்டிலாக இருக்கவர், அதெல்லாம் விட்டுட்டு நீ பங்களாதேஷ் போய் அங்கே ஸ்லம்ஸில் நீ போய் பிறந்து அங்கே இருக்கணும்னா எவ்வளோ கஷ்டங்க இல்லைங்களா?
எண்ணெயில் நம்ம பெங்களூர் இருக்கிற கொஞ்சம் கிராமங்களுக்கு போனால் என்ன பண்ண முடியாதுங்க, அங்கெல்லாம் ஓப்பன் சிவேஜ் சிஸ்டமும் வாசனை வந்துன்னு இருக்கும். அங்கே இருக்கிற நல்லா இருக்கிறாருங்க. ஆனால் நமக்கே அவ்வளோ இந்தியாவிலேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து விட்டு இன்னொரு பிளேஸுக்கு போனாலே நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அப்படிப்பட்டது வர்ஸ்ட் ஸ்லம்ஸ் மாதிரி இருக்கிற ஏரியாவில் போய் நம்ம வாழ்னா எப்படி இருக்க முடியும்? அப்படித்தான் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து மனுஷனை ஏழைப்பட்ட குடும்பத்தில் பிறந்து 33 வருஷம் என்ன பண்ணோம், இந்த இம்பர்ஃபெக்ட் பாவிகள் மத்தியத்தில் வாழ்ந்து தாகணும் அவருக்காக. ஆனால் அது பெரிய ஒரு டெஸ்ட்டு. ஆனால் அவர் மகனாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், அவரை கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படி அவரை டெஸ்ட் பண்ணார் தேவன். அதுதான் கெத்செமனேல இயேசு ஜெபிக்கிற அந்த டைமில் சொல்லப்பட்ட வார்த்தை. எபிரியர் 5:7-9 வரைக்கும் வாசிங்க. ஹீப்ரூஸ் 5:7. அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு, அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. ஆனா அவரு கீழ்ப்படுகிறதுல எப்போ கற்றுக்கொண்டாரு, இந்த பூமியில வந்து போத்தா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கமாண்ட் தேவன் அது வரைக்கும் கொடுக்கல அவருக்கு இல்லையா. இவ்வளோ பெரிய ஒரு கட்டளை கொடுத்தாலும் அதையும் இவரு கீழ்படுறாங்களா இல்லான்றது இப்போதான் என்ன ஆகுதுங்க தெரியுது. அப்புறம் தாம் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். இல்ல அது அப்புறம் பேசலாம். 8வது வசனம் வாசிங்க திரும்பி. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. ஏங்க தான் பூர்ணரானது பின்புனா எப்பதான் பூர்ணரானது இயேசு பட்ட பாடுகளிலே சிலுவை மரணம் வரைக்கும் அவர் கீழ்ப்படும் போது அவர் என்ன ஆனாரு பூர்ண. இங்கிலீஷ்ல என்ன வருதுமா? Though he was a son, yet learned he obedience by the things which he suffered, and being made perfect. எனக்கு being made perfect. ஆனா அப்போ அவருக்கு பர்ஃபெக்ட் இல்லை. எந்த விஷயத்துல? அவர் பாவம் இருந்துச்சு, பாவம் ஃபர்ஸ்ட்லேருந்து இல்லை. அவருக்கு பிதாவுக்கு பர்ஃபெக்டாக கீழ்ப்படுகிறா இல்லான்றது ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுங்க, அவர் பர்ஃபெக்ட் ஆகிட்டாரு இல்லையா, நிரூபித்துட்டாரு இல்லைங்களா. அதுதான் பூர்ணமாகி நமக்கு நித்திய ரட்சிப்புக்கு என்னன்னார் அவர் காரணம் ஆனார். ஸோ இந்த விஷயம் முஸ்லீம்ஸ் என்ன பண்ணும் அறிஞ்சிக்கணும். பிதாவுடைய அன்பு தேவனை அவன் மகனை கொடுக்கறதுனால. ஆக்சுவலி முஸ்லீம்ஸு ஒரு பண்டிகை ஈத் பண்ணுறாங்க, அது பேர் பக்ரீத் இல்லையா. ஈதானா பண்டிகை, பக்ரான்னு என்னங்க ஆடு. அவர் இது என்ன தெரியுமா, அப்ராமு தன் மகனை பலி கொடுத்தாரு, அதை இவர் என்ன பண்ணுவாங்க நினைவு கூறி அதை கொண்டாடுறாரு. அதுக்காகத்தான் அந்த பக்ராவை வீட்டில் 10 நாள் வச்சுக்கின்னு என்ன பண்ண 10 நாளோ எவ்வளோ நாள் தெரியாது, வீட்டில் ரொம்ப அன்பு பாசமாக அதுக்கு என்னங்கோ கேஷ்யூ நட்ஸு ஃப்ரூட்டு ட்ரை ஃப்ரூட் எல்லாம் குடிச்சு நல்லா வளர்த்துவாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, ஏன் அப்படின்னா அது மேலே ஒரு பாசம் இது பண்ணி அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க. அப்ராம் என்ன பண்ணார், மகனே கொடுத்தது இவர் நினைவு கூறுறாங்க. சின்ன பசங்களை பார்த்தாங்க கட்டியை பிடிச்சிட்டு அழுவாங்க, வேணான்ட்டு. ஆனாலும் அதை பிடிச்சின்னு போய் என்ன பண்ணுவாங்க, எதுக்காக அந்த அப்ராம் மகனை கொடுத்ததை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அவ்வளோ கிட்ட வந்து அப்ராம் தன் மகனை கொடுத்தது அவளுக்கு மேன்மையாக என்றாரு. ஆனால் அதே காரியம் தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க, பிதாவான தேவன் தன்னுடைய ஒரே பேரான மகனே இயேசு என்ன பண்ணாரு பலி கொடுத்தாரு. அது சரியில்லைன்றாங்க, அது இல்லைன்றாங்க. இயேசு மறைக்கலையா, ஏன்னா இயேசு மறைக்கும் போது பிதா தேவன் விடலையா, அல்லாஹ் என்ன பண்ணிட்டாரா இயேசுவை யூதாஸ் மாதிரி மாற்றிட்டு என்ன பண்ணிட்டாரா சிலுவைக்கு போட்டாரா. எவ்வளோ பெரிய பொய் பாருங்க, இது பொய்யை நம்பின்னு இருக்கிறார் அவர். இவர் வந்தது 7வது நூற்றாண்டில், இயேசு மறித்தது எப்போங்க சிலுவையில் 700 வருஷம் முன்னால். அப்போ இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸில் இயேசு யார், இயேசு எப்படி மறித்தார், சிலுவைக்கு போட்டப்பட்டது எல்லா ரெக்கார்ட்ஸில் இருக்குது. 700 வருஷத்துக்கு அப்புறம் வந்த இந்த குரானில் இயேசு மறிக்கலன்னா என்ன மாதிரி போயிங்க இல்லைங்களா. ஃபஸ்ட்டு எது நடக்கும்போது என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது அத்தனை உண்மை. இவர் அப்புறம் 700 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டா அது உண்மையா இல்லை.
யூதாஸ் எப்படி மறித்தா பைபிளில் இருக்குது. அது கூட யூதாஸ் என்ன பண்ண, இயேசுவை காட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணா, தற்கொலை பண்ணி அவன் அப்படி சத்தான். அவன் சிலுவையில் என்ன ஆகல, இயேசு தான் சிலுவையில் மறித்தார். இது இல்லைன்றத அந்தி கிறிஸ்துடைய ஸ்பிரிட்ன்றாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய காரியம் இயேசு பண்ணிக்கிறாரு, அது இல்லைன்னு சொன்னால் அது கண்டிப்பாக பிசாசுலேருந்து வந்தால் பொய்யா தான் இருக்கும். ஆனால் அந்த பொய்யை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அபிரகாமு மகனை பலி கொடுத்ததை கொண்டாடுறாரு. ஆனால் அது ஒரு நிழல் தான், அது உண்மை என்னங்க. அது கூட என்ன பண்ணாரு, மகனை கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, ஒரு பக்ராவை தேவன் கொடுத்து பக்ராவை பலி கொடுத்தாரு. அதெல்லாம் ஒரு நிழல், அவ்வளோதான். ஆனால் உண்மையானது என்னங்க, பிதாவான தேவன் இந்த உலகத்தை ரட்சிக்க தன் ஒரே பேரான மகனையே கொடுத்தாரு. அது உண்மை. இவரு அது அவ்வளோ பேரை உண்மையை விட்டுட்டு நிழல்ல பிடிச்சிக்கின்னு அதை தான் என்ன பக்ரீத் பண்ணின்னு உட்காந்து நிற்கிறாரு. பார்த்தீங்களா, உண்மையாக பக்ரான்னு யாருங்க, இவர் தான் பக்ரான்னு சொன்னோம் இல்லையா? உண்மையாக விட்டுட்டு நிஜமானதை மகிமையானதை விட்டுட்டு அந்த நிலையில பிடிச்சின்னு அதை கொண்டாடின்னு இருக்கிறாரு பாருங்க. உண்மையாக சகோதர சகோதர. ஸோ முதலாவது தேவனுடைய அன்பு என்ன ஆகுதுங்க, கிறிஸ்மஸில் நமக்கு எவ்வளவா அன்பு கூறினார், நமக்காக மகனையே கொடுத்துருக்கிறாருன்னா உண்மையான லவ் தேவனுடைய லவ் தான் என்று தெரியுது. ரெண்டாவது இயேசுடைய அன்பு தெரியுதுல்ல, சொல்ல தேவையில்லை. அப்பா பூமிக்கு போய் பிறந்து இப்படி எல்லாம் நீ கஷ்டப்பட்டு சாகினா ஏசு என்னன்னாருங்க, கீழ்பட்டு வந்தார், பிறந்த ரத்தனே அந்த தூதர்கள் சந்தோஷப்பட்டார். அவர் இன்னும் ஒரு வார்த்தை பேசல, ஒரு அற்புதம் செய்யல, ஒன்றுமே செய்யல. அவர் பிறந்ததே பெரிய விஷயம் என்ன பண்ணிட்டார், தூதர்கள் போய் சந்தோஷப்பட்டார், சமாதானம் வந்த மாதிரியே. ஏன்னா அவர் என்ன ஆயிட்டாரு, வந்துட்டார். அவர் பூமியில் பிறக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. அப்படி இயேசு பிறந்தார். he was willing to give up his glory. பிலிப்பில் படிக்கிறோமே, தேவனுடைய சாயல் இருந்தாலும் என்னங்க அவருக்கு ஒப்பா இருக்கிறது அவர் எண்ணாமல் விட்டு என்ன வெறுமையாக்கி கொண்டு என்னங்க மனுஷரில் பிறந்து ஒரு ஏழை என்னங்க அடிமையின் ரூபத்தை எடுத்து சிலுவை வரைக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் செய்யணும்னா எவ்வளோ அன்பு இருந்தால் தான் செய்ய முடியும். நம்ம மேலே எவ்வளோ அன்புங்க இல்லையா? அன்பில் என்ன பண்ண முடியுமா? எவ்வளோ அன்பு இருந்தால் தான் அவ்வளோ விட்டு கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லை 33 வருஷம் இந்த பூமியில் இந்த பாவிகள் நடுவில் இருக்கணும்னு எப்படி இருக்கணும்? பாவிகளை எப்படிப்பட்டவர்? துரோகிகள், பொய் சொல்கிறவர் இல்லை, நேர்மை இருக்கிறவருக்கு அந்த மாதிரி கூட இருக்கிறவருக்கு என்ன ஆகுங்க, ஆகாதுங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவர் நேர்மை இருக்க இஷ்டப்பட்டார். நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருதுங்க, எவ்வளோ பொய் சொல்லி ஏன்னா இண்டு பொண்ணு அவருக்கு ஒன்று அது பொய் சொல்கிறது ஒரு கிளவர்னஸ் நினைக்குது. என்னங்க ரொம்ப என்னங்க புத்திசாலின்னு நினைக்குதுங்க. அப்படியே போயுங்க, இல்லை நான் வந்தே க்ளீன் பண்ணிட்டு போயிட்டேன் ஆனால் அவ்வளோ சொல்லுதுங்க. அது கன்வின்சிங், அது ரொம்ப கிளவரானு ஸ்மார்ட்டானு நினச்சி நிற்குது. நம்ம இப்போ எல்லாம் கேமரா ஃபிட் பண்ணிக்கிறோம். பைதவே சொல்ல மறந்துட்டேன், ஒரு 3 வாரத்தில் இருந்து இருக்குது ஏங்க ஃபுல் கேமரா 18 கேமரா இருக்குதுங்க. ஒவ்வொரு கேமரா வெளியே பார்க் பண்ணுறதுலேருந்து ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே இருந்து சர்ச்லேருந்து மேலேருந்து அது மேலே ஆள் வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிடுதுங்க. 18 கேமரா, அது அப்படியே ரெக்கார்டு, அதுவும் ஹை டெஃபினேஷன் என்ன ஆகுது, நைட் அண்ட் டே என்ன ஆகுதுங்க, கலரில் இதாகிடுது, அப்படியே ரெக்கார்டு கூட ஆகிடுது. என்ன பண்ணுவார் இவர் காட்டார், பாரு இந்த நாள் எங்கே வந்துக்கிறேன், அங்கே என்ன ஆகிடுதுங்க, எவ்வளோ பேர் க்ளீனாக என்ன ஆகிடுதுங்க. அது அந்த மாதிரி பொய்கள் ஆடுறவர் கூட நம்ம என்னங்க ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஏமாற்றுறவர், இந்த மாதிரி ரஃப்பாக பேசுகிறவர். நான் ஒரு நாள் ரால்பாக் கிட்டே போயிருந்தேன். ரால்பாக்கில் ஃபஸ்ட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் என் மாதிரி வயசானவர் போயிருந்தார். சரி அவர் கூட பேசலாம், எவ்வளோ நேரம் வரைக்கும் வாக்கிங் ஆல்ரெடி பண்ணுறாங்க, அப்படி பேசலாம். வாழை திறந்தாலே பேட் வேர்ட்ஸே நிற்குதுங்க. என்னங்க அவர் அம்மா இவர் அம்மான்னு தேவையில்லாமல் இன்னும் கெட்ட வார்த்தையே பேசி நிற்கிறா. அதை நான் இங்கே வாக்கிங் வந்துடுறேன், நான் அங்கெல்லாம் போய் உக்காரதுல எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்ட்டு இவனே கெட்ட வார்த்தை பேசி நிற்கிறான். கொஞ்சம் நேரம் நடந்த பாருங்க, எப்பா வேண்டான்ட்டு அந்த ரோடு 2 ரோடு வந்துச்சு. அவன் இந்த மாதிரி போகிற மாதிரி, நான் இந்த மாதிரி போகிறேன்ட்டு என்னாயிட்டேன். ஆனால் அப்படிப்பட்டவர் வீட்டிலே இருக்கணும், டே அண்ட் நைட் அப்படிப்பட்டவருடைய எல்லாம் இது செய்ச்சிக்கணும் இருக்கணும்னா இயேசுக்கு எவ்வளோ கஷ்டம். அவருடைய நீதி உள்ள இருதயம் லோட்டு இவரை பண்ணுறது பார்த்து என்ன பண்ணாரா இயேசு. என்ன இயேசு முன்னாலே லோட் நீதி என்ன இருக்குதுங்க இல்லைங்களா? அவ்வளோ பர்ஃபெக்ட் பிளேஸில் இருந்தவர், அவ்வளோ பர்ஃபெக்ட் ஜனங்கள் ஏஞ்சல்ஸ் மத்தியத்தில் இருந்தவர், தேவனுடைய சமூகத்தில் இருந்தவர். இந்த பாவிகள் நடுவில் 33 வருஷம் வாழ்னா எவ்வளோ தியாகம் செய்யணும், அவர் எவ்வளோ பொறுமை இருக்கணும், எவ்வளோ நீதியை சார்ந்து இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்ந்து அது லாஸ்ட்ல அவருக்காக மறிக்கிறதுக்கும் தயாராக இருந்தார் சகோதர சகோதரி இல்லைங்களா? அதனால சகோதர சகோதரி
இன்னொரு பேச்சு சொல்கிறாங்க, அப்படி இருந்தால் ஏன் கெத்செமனேல இது நீங்கள் போடுங்கன்னு ஜெபித்தாரன்னு கேட்பாங்க. அவ்வளோ இயேசுக்கு அன்பு இருந்தால் ஏன் வந்து இந்த பாத்திரையை பிதாவே என்னது, ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் வந்து சுலபமாக இருக்குல்ல. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சிலுவையில் மறைக்கிறதுனா சும்மா இல்லைங்க. எவ்வளோ பேர் ஒரு சின்ன ஊசி போடுற என்ன பயந்துன்னு ஓடுவாங்க இல்லைங்க. கையில், காலில், என்னங்க தலையில். பைதவே இந்த ரீத் எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு ரீத் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ரவுண்டாக ரீத்து கலர்ஃபுல்லாக. கிறிஸ்மஸ் ஆனால் எதுக்கு தெரியுமா? எதுக்குங்க? அவர் தலைமையில் வச்சா முள்முடிய. அதுதான் இன்னைக்கு நமக்கு என்ன ஆகிட்டுக்குது, டெக்கரேஷன் ஆகிட்டுக்குது. ஏன்னா சந்தோஷப்படுற ஒரு பொருளாக்குது. எவ்வளோ நோவுங்க அவருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் வந்து அவர் அனுபவத்துக்கு தான் வந்தார். ஒரு வாட்டி பேட்ரு வந்து இவர் இயேசு சொல்லுவாங்க, நான் போய் எருசலேமில் பாடுபட்டு மனுஷகுமாரன் என்ன ஆகணும், சிலுவைக்கு அடிப்படணும். பேட்ரு, இது உங்களுக்கு ஆகக்கூடாது, அது நான் விட மாட்டேன்னா என்ன சொல்றாரு, அப்பாலப்பா சாத்தானே நீ எனக்கு என்ன இருக்கிற இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு அது ஒரு முகத்தை ஹி செட் இஸ் ஃபேஸ் லைக் ஃப்ளின்ட்ன்றாங்க. ஃப்ளின்ட்னா என்னங்க, ஒரு ஸ்டோன் மாதிரி பண்ணிக்கிற எருசலேமுக்கு போனாராண்டி. அங்கே தெரியும் அவரை பிடிக்கிறாரு, ஆனால் கூட போனார். அப்படிப்பட்டவர். ஆனால் ஏன் கெத்செமனேல, ஆனால் அவ்வளோ கஷ்டம் இருந்தது. ஆனால் அது என்ன சொல்கிறேன் தெரியுமா, அது மத்தியில் நல்லா வருது. வாசிங்க, அது மத்திய 26:39, மேத்யூ 26:39. இங்கிலீஷில் கூட வாசிமா அப்படியே. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அது என்ன சொல்றாங்க, பிதாவே, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் கூடுமானான்றாரு. இங்கிலீஷ்ல என்ன வருமா, if it is possible, let this cup pass from me. if it is possible, கூடுமானான்னு அர்த்தம் என்னங்க, மனுஷனை ரட்சிக்க கூடாதுன்னு, ரட்சிக்கிறதுக்கு நான் தயார் இல்லைன்னு, வேற ஏதானா ஒரு வழி இருந்தா, if there is some other way to save man, maybe like இயேசு மரிக்காம சிலுவையில் அப்படியே வாழ்ந்து பரிபூர்ணமான ராஜ்யத்தை செட்டப் பண்ணி எல்லாருக்கும் போதனை செய்து அந்த போதனைனால என்ன பண்ணலாம், அப்படி ஒரு வேலை பாசிபிளான்னு, பாசிபிள் இல்லை இல்லையா. அவர் எவ்வளோ போதனை பண்ணாலும் இந்த பாவியை ரசிக்கணும்னா பாவிக்காக என்ன பண்ணும், மறிக்கணும். பாவிகளுடைய தண்டனை இவர், அதனால் தேவன் சேஞ்ச் பண்ணல. அதுக்குள்ளே என்ன சொல்கிறாரு, என்னுடைய சித்தல உங்களுடைய சித்தம், இஃப் இட் இஸ் பாசிபிள்னு கேட்குறாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, என்னுடைய சித்தலை உன்னுடைய சித்தானி ரெடியானா இருக்கும். அவருக்கு பிடிக்கிறவருக்கு கை கொடுத்து போனார். என்னங்க பிலாட் கேட்கும்போது தேவனுடைய குமாரனா ஆமான்னாரு. அப்படி சொல்லும்போது அவர் என்ன பண்ணாருங்க, சிலுவைக்கு அங்கேருந்து ஒரு வார்த்தை என்ன பண்ணல பேசல. சிலுவைக்கு போடுறவர் சிலுவையில் வந்து மொத்தம் என்ன பண்ணுறாருங்க, என்ன சொல்கிறாருங்க, இவரே மன்னியங்கோ பிதாவே, இவர் பண்ணால் என்ன தெரியாதுன்னா. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை ஒரு கசப்பான ஒரு மெடிசின் எடுக்கிறதுக்கு என்ன அந்த வேணான்னு அழுது இல்லையா. வேணான்னா இதில் நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன், ஏன்னா அது கசப்பாக இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுது, சரி இல்லைம்மா எடுத்துதான் ஆகணும்னா என்ன பண்ணோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே பார்க்குறோம். இயேசுக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவர் அதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. இதில் இயேசுடைய அன்பு எவ்வளோ பெரியதுன்னு யோவான் 15:13 இயேசுவை சொல்கிறார் பாருங்க. ஜான் 15:13, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒரு சிநேகிதனுக்கு அவனுடைய ஜீவனே கொடுக்கிற அன்பு பார்க்கிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றோம். ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். யூஸ்வலி ஃப்ரெண்ட்ஸ் தானே என்ன தெரியுமா, இப்போல்லாம் கூட என்ஜாய் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸு. கஷ்டம் இந்த யாரும் என்னங்கோ எவ்வளோ இதில் பார்க்குறோமே, மர்டர் என்னன்னா அவர் ஃப்ரெண்டே மர்டர் பண்ணிக்கிறாரு. எவ்வளோ டைமில் பாருங்கள், யாரன்னா இந்த சண்டே போட்டின் மர்டரானா he was murdered by whom? ஃப்ரெண்டை என்ன பண்ணிக்கிறாரு. எவ்வளோ டைமில் அதான் பார்க்குறோம். ஃப்ரெண்டே ஏமாத்திருக்கிறது, ஃப்ரெண்டே என்ன பண்ணுறதுங்க, கஷ்ட காலத்தை விட்டு போகிறது ரொம்ப ரேர். இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ரேர். இன்றைக்கி மார்னிங் பார்த்தேன், அது ஏதோ வந்துச்சு. ஒருத்தருக்கு உண்மையில்லைன்னு ஃபேக்காக இல்லைன்னு கூட டெஸ்ட் பண்ணுற மாதிரி அதான உண்மை. அது எல்லாம் நியூஸில் வந்திருக்குது ரீசெண்டில், கொஞ்சம் நாள் முன்னே இருக்குது. என்ன தெரியுமா, ஒருத்தருக்கு பவர் பால்னு ஒரு லாட்ரி வச்சு வந்துருக்குதுங்க. ஏங்க அதில் $22 million என்ன இருக்குதுங்க அமெரிக்காவில் வந்துருக்குது. அவனு சின்ன வயசில் இருக்கும்போது அவனும் அவன் ஃப்ரெண்டு
என்ன பண்ணினா 30 வருஷம் பின்னாலே 2 பேரில் யாருக்கான ஜாக்பாட் வந்துச்சுன்னா பாதி பாதி என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலான்னு பேசியிருக்கிறாரு. அவ்வளோதான் பேசு. 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவன் பேர் டாம் கூக்கன் இல்லை கூக்கன்றது எனக்கு மறந்துடுறேன், இது ஒரே செகண்ட். இது தாமஸ் கூக்கு. அவர் ஃப்ரெண்ட் பேர் ஜோசப் ஃபீனி இல்லைங்க. தாமஸ் கூக்கன்றவருக்கு என்ன ஆச்சுங்க, பம்பர் அடிச்சிச்சு. $22 மில்லியன் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம். 22 மில்லியன் இன்ட்டு $1 90 rupees. தேங்க்ஸ் டு மோடி என்ன இருக்குதுங்க, 90 rupees எவ்வளோ கோடி வருதுங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறது தெரியுமா, வாங்கும்போது உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணியிருந்தோம், இப்படி நினச்சினிருந்தோம், ஒருத்தருக்கு வந்தால் வா ஷேர் பண்ணான்ட்டு 2 பேர் இது பண்ணி 50% யாரும் கொடுத்துருக்குறா அவன் ஃப்ரெண்டுக்கு. நினச்சி இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களாப்பா. அது எவ்வளோ பேர் வார்த்தை கொடுத்துட்டு சடனாக என்ன பண்ணிடுவாங்க, சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க, மாறிடுவாங்க. யாரானு கொடுப்பாங்களா? அது கொஞ்சம் ஆனால் கொடுக்கலாம். அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸு. இப்போ 2 பேருக்கும் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆல்மோஸ்ட் வந்துருக்குதுங்கோ. அவ்வளோ காசு இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவான்னு தான் யோசனை பண்ணுவாங்க. வார்த்தை சொல்லிடுவாங்க, ஈஸியாக வார்த்தை கொடுத்துருவாரு. ஆனால் உண்மையாக என்ன பண்ணுறது, அந்த வார்த்தை கொடுத்த வார்த்தையை நிறைவேற்கிறது ரொம்ப கடுமை இல்லைங்களா. ஊரே கொடுத்துட்றோன்னா, காசுனா கொடுக்குறதே கஷ்டம். என்ன ஊர் கொடுக்குறாருன்னா, உயிர் பறக்கல என்னங்க, ஒரு மனுஷன் அவன் உயிருக்காக என்னன்னா விட்டு கொடுக்குறான். அவன் உயிரை விட்டு கொடுக்கணும்னா எவ்வளோ அன்பு இருந்தால் தான் என்ன பண்ணுவான். அப்படி இயேசு நமக்காக அவருடைய உயிரை என்ன பண்ணாருங்க, நம்ம தப்பு பண்ணோம், நம்ம தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணாருங்க, நமக்கு பதிலாக அனுபவிச்சார். அதனால தான் எவ்வளோ பெரிய அன்புன்று நமக்கு இதுலேயே தெரியுது. யோவான் 10:11 வாசிக்கிறது வேண்டாம். நானே நல்ல மேட்பன் அவருடைய ஆடுகளுக்கு தன் ஜீவனையா என்னங்கோ இல்லைங்கண்ணா. எந்த லீடரோ அவரை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஜீவனை கொடுத்ததில்லை. யோசிச்சு பாருங்க. முகமது என்ன ஜனங்களுக்கு அவர் உயிராக கொடுத்தாரு? எங்கே நினைக்கிறா முகமது அவர் லைஃப்பை கொடுத்தாரு? எங்கே கொடுத்தாரு? நல்லா வாழ்ந்தார் லைஃப்பில் இல்லைங்களா. 6 வயசு பொண்ணுலேருந்து அவருக்கு இன்னும் ரொம்ப வயசான பொண்ணு வரைக்கும் 9-11 விவாகம் செய்து கொண்டு நல்லா வாழ்ந்து என்ன பண்ணிக்கிறாரு, சத்து இருக்கிறாரு. அது அவர் எப்படி சத்தாருன்றது கிளாரிட்டி இல்லை, அது மறைக்கிறாங்க. ஆக்சுவலி அவருக்கு யாரும் பாய்சன் பண்ணிட்டு என்ன பண்ணாரோ, ஒன் ஆஃப் த வைஃப்ஸை என்ன பண்ணிட்டாங்களோ பாய்சன் பண்ணி கொலை, அப்படி சத்து இருக்கிறாரு அவர். ஏன்னா எப்படியா சத்தாருன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் இன்னொருத்தருக்காக மட்டும் என்ன பண்ணல, அவர் சாகலை. ஆனால் ஏசு என்ன இருங்க, சிலுவையில் நமக்காக பாவிகளுக்காக செத்துருக்குற. அதில் பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவில் ராமானா என்னங்கோ, ராமா எல்லாம் ஜெய் ஸ்ரீ ராம் சொல்லு, ராமானா அவ்வளோ என்னங்கோ நேசிக்கிறாங்க. ராமா என்ன ஊர் கொடுத்தாரா? எங்கன்னா ஊர் கொடுத்தாரு? ராமா ஜனங்களுக்காக என்ன பண்ணார்? அவர் அம்மா ஸ்டெப் மதர் என்ன தப்பான்ட்டாரான்ட்டு 14 வருஷம் என்ன பண்ணார்? போன் வாங்கிச்சு என்ன பண்ணார்? 14 வருஷம் எங்கே வனவாசத்துக்கு போனார். அப்புறம் அங்கே சீதாவை அவர் யார் பிடிச்சின்னு போயிட்டா, ராவணர் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டா ஸ்ரீலங்காக்கு. அதுக்காக இவர் எவ்வளோ யுத்தங்களை பண்ணி போராட்டம் பண்ணி சைனியர் ஏற்பாட்டு அந்த குரங்கு சகாயத்தில் என்ன பண்ணார், போய் சீதாவை திரும்பி கூட்டின்னு வந்தார். இதில் யாருக்காக? அவர் மனைவிக்காக அவர் செய்து கொண்டார், ஜனங்களுக்காக தியாகம் பண்ணல. சீதாவை மறுபடியும் கூட்டின்னு வந்தார். அப்புறம் யாரோ ஒருத்தர் யாருங்க வாஷர்மேன், தமிழ் என்ன சொல்கிறீங்க, வண்ணார், அவன் அவர் மிஸ்ஸஸ் அவர் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது என்ன சொன்னா, நீ எங்கே போயிட்டு தங்கிட்டு வந்திருக்கிற, நான் உன்னை திரும்பி வீட்டை சேர்த்துக்கிறேன், நான் ராமா மாதிரி அல்லன்ட்டானா. அது இவருக்கு அது கேட்டு இவருக்கு என்ன ஆயிடுச்சு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இவர் மரியாதை போகிற மாதிரி ராஜா இருக்குன்னு அவர் ராணியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீதாவை பாவை திரும்பி எங்கே அனுப்பினார். இது நியாயமாங்கோ? அதுவும் அவரு பரிசுத்தரன்ட்டு ஸ்ரீலங்காலே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறார், வெர்ஜினிட்டி டெஸ்ட். வெர்ஜினிட்டி இல்லை, அது என்னமா டெஸ்ட் என்னங்க, அக்னி பரீட்சை பண்ணிக்கிறாரு. அப்படி பண்ணி அவரு கெட்டு போலன்றது நிரூபித்தா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் சொன்னாரன்ட்டு என்ன திரும்பி அரண்யத்துக்கு. இதுல என்ன மேன்மை இருக்கிறதுங்க அவர் அவ்வளோ கொண்டாடுறதுக்கு, அவருடைய சிங்காசனத்தை காத்துக்கொள்றதுக்காக, ஏங்க அவருடைய மரியாதையை காத்துக்கொள்றதுக்காக அவருடைய சொந்த மனைவியை என்னன்னு போயிட்டாரு. ஆனால் இந்த கான்செப்ட் இருக்குதுங்களே, ஒரு நாயகா ஜனங்களுக்காக மறிக்கிறது, அந்த தியாகம் பண்ணுற அந்த கான்செப்ட் எங்கேயும் இல்லைங்க.
எங்கே இல்லை. அவர் வந்து போதனை பண்ணுறவர் இருக்கிறாரு, எனக்கு ரூல் பண்ணுறவர் இருக்கிறாரு. குருகள் என்ன சொல்ல இயேசு சொல்கிறாரு, உலகத்தில் அந்நியருக்குள்ளே குருகள் என்ன பண்ணுவார், அவர் உட்காருவார், எல்லாம் அவருக்கு என்ன பண்ணுவாங்க, ஊழிய பண்ணுவார். ஆனால் நானும் ஊழிய செய்ய வந்திருக்கிறேன் சொல்கிறார் இல்லைங்க. அது எங்கே இருக்குது, அது வாசிங்க. இங்கே மார்க்கு 10:45, மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். என்னங்க, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வர்ற, ஊழியம் செய்யவும் அவருடைய ஜீவனை அநேகருக்கு மீட்கும் பொருளாக கொடுக்கவும் வந்தாரு. எந்த எஜமானும் எந்த ஆளுகளுக்கு ஊழியம் பண்ணது ஹிஸ்டரியில இல்லை. எந்த குரு கூட சீசர்களுக்கு என்ன பண்ணல, தியாகம் பண்ணல. எந்த ராஜாவும் பிரஜைகளுக்காக என்ன பண்ணல, எதுவுமே விட்டு கொடுக்கல. ஆனால் இயேசு என்ன பண்ணாருங்க, அவர் ராஜனா இருந்தார், குருவா இருந்தார் இல்லையா. அவருடைய டைட்டில்ஸ் பார்த்தா ஒரு தகப்பனை போல தான் இருந்தார் இல்லையா. ஆதாமுக்கு பதிலாக நித்திய பிதாவா இருந்தார், பிரின்ஸா இருந்தார். நம்ம எல்லாருக்கும் அவர் என்ன மாஸ்டராக இருந்தோ என்ன பண்ணாருங்க, நான் மாஸ்டராக இருந்து உங்களை என்ன பண்ணிக்கிறேன், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை கற்றுக்கொள்ளுங்க என்று நமக்கு ப்ரூவ் பண்ணி போயிருக்கிறார். அதனால சகோதர சகோதரி, இதில் நம்ம என்ன பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துடைய கடைசி வரைக்கும் சிலுவையில் என்ன பண்ணல, அவர் இறங்கி வரல. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, இயேசு சொல்கிறாரு, பேட்ரு வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு பார்க்கும்போது அந்த பிடிச்சிட்டு போகும்போது, நான் கேட்ட அப்பிதான் 12 லேகியோன் தூதர்களை அனுப்பி என்ன பண்ணவர், என்ன ரட்சிப்பார் இல்லையா. ஆனால் ஒரு வார்த்தை என்ன பண்ணல, அப்பா முடியல. எப்படிப்பட்டவர்னா, ஒரு பியூட்டிஃபுல் ஃபோட்டோ இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, சுற்றுமே இந்த நாய்கள் வந்து அதை கடிச்சு நிற்குதுங்கோ. ஆனாலும் தாங்குறாரு, சிலுவை கட்டியாக பிடிச்சின்னா. அதான் ஒரு வருஷம் நாய்கள் என்ன சுத்து கொண்டுக்குது, என் கை கால்களை குத்திருக்கிறாரு. இது எல்லாம் சொல்லணும் அவர் சிலுவையில் செய்தார். லாஸ்ட் ஊர் போகிற வரைக்கும் என்ன பண்ணாருங்க. ஆனால் அவருக்கு உலகத்து மேல் இருந்தால் ரட்சிப்பு இல்லைங்க, அன்பு உலகத்தை ரட்சிக்க இருந்தால் அவருக்கு இருந்தால் அன்பு தான் நம்ம அங்கே பார்க்குறோம். சகோதர சகோதரி, அவ்வளோ அன்பு இயேசு நம்ம கூறியிருக்கிறார் இல்லையா. இந்த இயேசு சிலுவையில் மறுத்தது மட்டும் இல்லை, நம்முடைய லைஃப் டைமில் பாருங்க. எனக்கு ஒரு 40 வருஷத்துலேருந்து எங்கோ இப்போ இருக்கும் அந்த அன்பை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிக்கிறோம். எவ்வளோ டைமு அவர் ஆதாம் பண்ண மாதிரி நம்ம அவளை விட்டு அவருக்கு விரோதமாக நம்ம வாழ்ந்துக்கிறோம். விட்டுட்டாரா? இல்லை, அன்பு கூட இவ்வளோ வாட்டி நம்ம திரும்பி போகுது. நம்முடைய தேவனும் கர்த்தரும் மன்னிச்சிருக்கார். சின்ன சின்ன விஷயத்தை கூட நமக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம கேட்குறத அவர் கேட்டு என்ன பண்ணுறாருங்க, கொடுக்குறாரு இல்லையா. நமக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணிட்டு வர்றாரு, கொடுக்குறாரு, நம்மளை காப்பாற்றுறாரு. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து சகோதர சகோதரி, ஒவ்வொரு நாள் நீங்கள் எழுதினா நான் அத்தை பண்ணுறேன், டெய்லி டைரியில் எழுதுறேன். தேவன் என்ன பண்ணாருங்க, இது பண்ணார், தேவன் அதை பண்ணார், இன்னைக்கு இதை காப்பாற்றினார், இன்னைக்கு இந்த நல்ல காரியத்தை செய்யும்படி கிருபை கொடுத்தாரு. எவ்ரிடே எழுதுனீங்கன்னா thousands and thousands ஆஃப் ப்ரேயர்ஸை தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, எவ்வளோ நம்மளை அன்பு கோரியிருக்கிறார் என்றதை நமக்கு தெரியும். ஃபைனலி லாஸ்ட்டாக பிதாவுடைய அன்பை பார்க்குறோம், இயேசுவுடைய அன்பை பார்க்குறோம். லாஸ்ட் கிறிஸ்மஸில் நமக்கு கொடுக்குற மெசேஜ் என்னங்க, நாமும் அன்பு கூறவராக இருக்கணும். அத்த கிறிஸ்மஸ்னா என்னங்க, அந்த அன்பு நமக்குள்ளே கூட இவ்வளோ அன்பை பெற்றுக்கொண்ட நாம் என்ன பண்ணோம், ஒருத்தர் அதுதான் அந்த கட்டளை தான் நமக்கு கொடுத்துருக்கிறது. யோவான் 15:12 இன்னும் 2-3 வசனம் இருக்குது, படிச்சிடலாம். John 15:12. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. எனக்கு கற்றுக் கொடுத்தாருங்க. நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல நீங்க ஒருவர் என்ன பண்ணுங்க, அன்பா. முகமது என்ன சொன்னாருங்க, எல்லா நான் கிறிஸ்டியன்ஸை பகையுங்க, எல்லா யூதரை கிரைஸ்தவர்களே கண்டும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க, கொலை பண்ணுங்க. இதுதான் யார் கற்றுக் கொடுக்குதுங்க, முகமது அவர் ஃபாலோவர்ஸ். அதனால தான் அவர் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பெரிய விஷயம் ஆயினுக்குது இல்லை. பங்களாதேஷில் என்ன பண்ணுறாங்க, பாவம் ஒரு மனுஷன், அவன் இந்து, அப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை கூட இருக்குது, அவன் ஏதோ பிளாஸ்பமி நம்ம குரானுக்கு விரோதமாக எல்லாம் சொல்லிட்டான்ட்டு அவனை கூட்டின்னு போய் கொலை பண்ணி என்ன பண்ணாங்க, ஒரு மேலேருந்து விட்டு பற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க. இது பெரிய என்ன ஆகிட்டுக்குதுங்க, பங்களாதேஷ்க்கு இந்தியாவுக்கு இதனால என்ன ஆகிட்டுக்குதுங்க இல்லையா.
யோசித்து பாருங்க. அவன் பார்த்து அவன் ஒய்ஃபு இல்லைங்க சும்மா ஏதோ வார்த்தை சொல்லி அவனை போய் அப்படியே பற்றி வச்சுட்டு, ஏன்னா அவருக்குள்ளே அந்த ஹேட்ரட் இருக்குது. அது மட்டும் இல்லை, சில வாரங்கள் பின்னால் ஆஸ்திரேலியாவில் பாண்டி பிரிட்ஜில் என்னாச்சுங்கோ, யூதர்கள் அவருடைய ஒரு பண்டிகை அனுக்கான்ற பண்டிகை கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம 4 கிறிஸ்மஸ் அட்வென்ட் கேண்டல்னு வைப்பாங்க, அப்படி அவர் 9 கேண்டில்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, அது பீச்சில் சமாதானமாக கொண்டாடினிருந்தா 2 முஸ்லீம்ஸ் வந்து என்ன பண்ணாருங்க, கன்கள் எடுத்து எவ்வளோ பேர் அப்படியே ரேண்டமாக ஷூட் பண்ணி, இல்லையா? இது இன்டர்நேஷ்னலில் என்ன நிற்குதுங்க, நியூஸாக நிற்குது. ஏன்னா அவர் அது குரானை படிக்கும்போது அதில் என்ன இருக்குதுங்க, அவருடைய லீடரே அப்படிப்பட்ட வாரெல்லாம் பண்ணி எவ்வளோ பேரை கொலை பண்ணவர். நீங்கள் என்ன பண்ணுங்க, முஸ்லீம் ஆனால் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்க. அவர் முஸ்லீம் இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அவரை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அவர் கன்வெர்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுங்க, அவரை பகைங்கன்னா பகை தான் என்ன இருக்குதா, ஹேட்ரேடு தான் என்ன இருக்குதுங்க முஸ்லீம்ஸுடைய மனசில் இருக்கிறதாக. ஏன்னா அவர் அப்படி போனாங்க. இயேசு என்ன சொன்னாங்க, நான் உங்களை அன்பு கூறினது போல் நீங்கள் ஒருத்தர் என்ன பண்ணுங்க, ஒருத்தர் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை பகைக்கிறவரை என்ன பண்ணுங்க. இயேசு சொல்ல லவ் யுவர் எனிமீஸ் நாட் ஒன்லி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரிமேன். அவர் இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும், அவர் என்ன பண்ணோம். நம்ம சொல்லும் போது முஸ்லீம்ஸ் பற்றி இந்துஸ் அதே பண்ணாருங்க. இந்தியாவில் ஆட்சியில் ஒரு பங்களாதேஷி அவர் அடிச்சு சாகர அடிச்சு கொலை பண்ணிக்கிறாருங்க. இந்தியாவில் கூட ஆகுதுங்க. அங்கே முஸ்லீம்ஸ் பண்ணுறாரு, இங்கே இந்துஸ் என்ன பண்ணுறாங்க, இந்துஸ்ல சிலர் என்ன பண்ணுறாங்க, அப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க. இல்லை சாண்டா கிளாஸ் கேப் போடுறேன்ட்டு எவ்வளோ என்ன பண்ணி நிற்கிறாங்களா, தொந்தரவு பண்ணி நிற்கிறாங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடுறதே ஒரு சரியில்லைன்ற மாதிரி பண்ணுறாங்களா சிலர் எல்லாம். ஸோ அவர் எப்படிப்பட்டார் இருந்தால் அவர் பண்ணுறதை நம்ம ஹேட் பண்ணுறோம், ஆனால் அவர் என்ன பண்ணுறோம், நேசிக்கிறோம். அவரை கூட நேசிக்கணும். அவருக்காக கூட இயேசு மரித்திருக்கிறார். அவர் ஃப்யூச்சரில் என்ன வராங்க, தேவனோட வழிக்கு வராங்க. ஆனால் அவர் செய்கிற அந்த காரியத்தை பார்த்து அதை நம்ம என்ன பண்ணோம், அவர் பொய்ய சொல்லும் போது நம்ம சும்மா இருக்க முடியாது. ஆனாலும் சகோதரி நாம் சத்துருக்களை என்ன பண்ணணும், ஒரு பக்கத்தில் அடித்தா நல்லா அடி கொடுத்துருந்தாரா. முஸ்லீம்ஸ் பாருங்க சும்மா இருப்பார், அவர் என்னன்னு கொஞ்சம் டச் பண்ணுங்க என்ன பண்ணிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு இதை என்ன பண்ணுங்க காட்டணும்னு சொல்லிக்கிறாரு இல்லைங்களா. உங்களை துன்பப்படுத்துறவருக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபிங்கன்னு சொல்லிக்கிறாரு. சகோதரர் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இல்லைங்களா. 1 பேதுரு 4:8, 1 பீட்டர் 4:8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். என்னங்க, எல்லாவற்றுக்கும் மேலாவதாக ஒருவர் ஊக்கமான அன்பு. இங்கிலீஷ்ல என்ன வருமா, and above all things have fervent charity among yourselves. charity வச்சு என்ன இதுல love each other deeply. நம்ம டீப்பா பைபிள் ஸ்டடி பண்றது மட்டும் இல்லை, அது நல்லதுதான். ஆனா டீப்பா என்ன பண்ணு, ஒருத்தர் அன்பு கூறுங்க இல்லைங்களா. above all love each other fervently. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொன்னாருங்க, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். For charity shall cover the multitude of sins. For charity, love covers multitude of. அங்கேனா வந்து முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை அன்பு திரளான பாவத்தை மூடும். உண்மையான அன்பு, டீப்பான அன்பு இருந்தா யாரான தப்பு பண்ணாலும் என்ன பண்ணும், மன்னிக்கணும். தப்பு பண்றவருக்கு ஓகே, ஒன்ஸ் கிராஸ் ஆகிட்டாருன்னு அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடாதுங்க. அவர் எப்போவோ செய்த தப்பு நினச்சிட்டு இருக்குது, எப்போவோ சொன்ன வார்த்தையை வச்சுன்னு ரிவெஞ்சுக்காக என்ன பண்ணுதுங்க, இல்லை அதை விட்டுடணும். அதை தான் நம்ம கற்றுக்கணும். உண்மையாக அன்பு கூறணும். என்னங்க, எப்படிப்பட்ட அன்புங்க, திரளான பாவத்தை தேவன் நம்மளை அன்பு கூறினாரு. எவ்வளோ திரளான பாவங்களை என்ன பண்ணிட்டாங்க யோசித்து பாருங்க. நம்ம கிறிஸ்துக்குள் வந்ததுலேருந்து இவ்வளோ 30-40 வருஷத்துல எவ்வளோ தப்பு பண்ணிக்கிறோம். எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அவருடைய குமாரனுடைய வஸ்திரத்தில் மூடிடுறாரு. இயேசு மூடிடுறாரு. அவருடைய அன்பு தான் என்ன ஆகுதுங்க, எல்லாவற்றை மூடும் என்றதாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் தவிர கண்டிப்பாக நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம் இல்லைங்களா. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அன்பு கூறணும் இல்லைங்களா. ஏன்னா பண்ணவர் அவர் அப்படியே இருக்கிறது இல்லை, அவரு என்ன பண்ணியிருப்பாங்க, ரியலைஸ் ஆவாங்க. அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். 1 பேதுரு அதுலேயே 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாக என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்கன்ட்டா நம்ம வாலிபர் போய் நல்லா எதாவது பண்ணு வந்துக்கிறதுனா ஐ லவ் யூ சொல்லிடாதீங்க போயிட்டு. என்னங்க
சுத்தமான இருதயத்தோட அன்பு கூறணும். இந்த ஆயில சொல்றதால அது வேற அன்பு, அது எரோட்டிக் லவ், அது வேண்டாம். அகபி லவ் ஒன்று என்னங்கோ, அவர் அழகா இருந்து அவரை லவ் பண்றான்னு என்னங்கோ, அழகா இல்லை. இன்னும் தேவன் நம்மளை எப்படி லவ் பண்ணுறங்கோ, நம்ம என்ன அழகாவா இருந்தோம், நல்லவராக இருந்தோம் இல்லை, கெட்டவராக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம் இல்லைங்களா. ஒரு என்ன இல்லை, நமக்கு அட்ராக்ஷன் இல்லை. ஆனாலும் நம்மளை என்ன பண்ணாரு, அப்படியே நாம் பியூர் லவ், unfeigned love of the brethren, see that you love everyone with a pure heart இல்லைங்களா. உங்களுக்கு பெருசவரே தாய் மாதிரி என்ன பண்ணும், சின்னவரே அக்கா மாதிரி என்ன பண்ணும், அக்கா தங்கச்சி மாதிரி அம்மா மாதிரி நம்ம என்ன பண்ணும் இல்லைங்களா. அந்த மாதிரி பியூர் லவ் இல்லைங்களா. மக்கள் உங்களுக்கு என்ன பெரியவரை என்ன பண்ணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக லவ் பண்ணும். உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவரே என்ன பண்ணும், அக்செப்ட்ஃபுல் லவ் பண்ணும். உங்களுக்கு நான் கீழே இருக்கிறவர் இறக்கத்தோடு என்ன பண்ணும், மக்களை மோதிரி அன்பு கூர்ணுன்றதாகத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஃபைனலி தேவன் நம்மளை எவ்வளோ அன்பு கூர்ந்துக்க ஒரு சில வசனம் வாசித்து முடிச்சிடலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிட்டு வாங்க. ஃபைனலி 1 John chapter 3 verses 1 to 16. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். என்னங்க, பிதாவுடைய நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரியதுன்னு என்ன பண்ணுங்க, இந்த கிறிஸ்மஸ்ல ரியலைஸ் அர்த்தம் பண்ணிக்கணும். பிதா நம்ம எவ்வளோ அன்பு கூர்ந்திருக்கிறார் இல்லையா, எவ்வளோ அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆனால் நம்மளை என்ன பண்ணிக்கிறாரா, நம்முடைய மக்கள் என்று ஏற்றுக்கொண்டதில்ல. எவ்வளோ பேர் இங்கிலீஷ் வாசியமா. Behold, what manner of love the Father hath bestowed upon us, that we should be called the sons of God. What manner of love, எந்த மாதிரி அன்புங்க இது. நம்மளை பிதா என்ன பண்ணிக்கிறாரு, மக்கள் என்று அங்கே குறித்திருக்கிறாரு. அப்புறம் வாசிமா, உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. எனக்கு உலகம் பிதா யாரும் தெரியாது, நாம யாரும் தெரியாது. அப்புறம் பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. என்னங்க, இப்பொழுது ஆல்ரெடி நம்ம தேவனுடைய எனக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும், இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா நம்ம யாருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம ஃபாதர் நம்ம ஆல்ரெடி அடாப்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ப்ரூஃபா பரிசுத்தாவியே கொடுத்துட்டு இருக்கிறாரு. நமக்கு ப்ரூஃப் ஆல்ரெடி. அது மட்டும் எவ்வளோ ப்ரூஃப் இல்லைங்களா, எவ்வளோ நம்ம காப்பாற்றினே வர்றாரு. அவர் அன்பை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ருசித்து பார்த்துன்னு இருக்கிறோம். அதுதான் நம்ம உணரணும். அப்புறம் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பிதாவுடைய மக்கள் யாருக்கு சொன்னாலும் நீயா பண்ணுவாங்க, நம்ம தேவனுடைய மக்கள், ஐ எம் சன் ஆஃப் காட் அண்ணா, நீ பார்ப்பாங்க, நீயா பார்க்கறதுக்கு எங்க என்ன மாதிரி இருக்கிற, டெரரிஸ்ட் மாதிரி இருக்கிற இல்லையா. அதனால பார்க்கும்போது உலகத்தில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, தேவனுடைய மக்களுக்கு வேற இருக்கு. இன்ஃபேக்ட் உலகத்தில் இருக்கிற நமக்கு என்ன இருக்கலாம், பெட்டராக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் எதை பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்க. நம்முடைய இருதயத்தில் நம்முடைய குணங்களால் அப்பா போல என்ன ஆகணும் நம்ம. இப்போ நம்ம என்ன ஆகணும், நம்முடைய இன்டர்னலாக என்ன ஆகணும், நம்ம பரிசுத்தராகி ஆகி தேவரை போல இயேசுவை போல நம்ம மாறணும். ஆனால் அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் எவ்வளோங்க மாற்றுறதுக்கு தேவனை. அவுட்வேர்டு வந்து என்ன மாட்டலையா, எனக்கு மாற்றலையா, எனக்கு எப்படி இருந்துச்சு உண்மை என்ன. ஒரு ஜோபோ பண்ணேங்க, இவனே இப்படி இருக்குது, அசிங்கமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் முடி கொடுப்பான் ஏங்கோ, ஃபர்ஸ்ட் கிளாஸை கொடுத்துட்டாரு இல்லையா. சகோதரி அப்படியே தேவன் என்ன பண்ணிடுங்க, அவர் வரும்போது அவரை தரிசிக்கும் போது அவரை இருக்கிற வருமாக நீங்கள் தரிசிப்பீங்க. அப்புறம் அவருக்கு ஒப்பா இருப்பீங்கண்ணா, அவரை போல. இப்போ பார்த்தா ஏசு எங்க நீங்க எங்க இல்லையா. ஆனா அப்போ அவரை போல வாசிமா, இங்கிலீஷ்ல வாசி. Beloved, now we are the sons of God, and it doth not yet appear what we shall be. But we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. We shall be like him, for we shall see him as he is. அந்த நாள் வரப்போகுது. சகோதரி ஏதோ ஒரு ஏஐல டெவலப் பண்ணது ஏதோ ஒரு இது பார்த்தேன், ஒரு வீடியோ, ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வருது. ஜனங்கள் எல்லாம் இப்படி மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்தா க்ளவுட்ஸில் ஏஸ் அப்படியே வருதுங்க. அந்த மூஞ்சி பார்த்தா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குதுங்க, அவ்வளோ பெரியதா ஏசு மகிமேலே அப்படி வருது. நான் அது ஜஸ்ட் ஜென்ரேட் பண்ணியிருந்தாலும் உண்மையாக வந்து ரியல் என்ன இருக்கும் இன்னும் இல்லை. அவர் வரும்போது பூமியில் இருக்கிற எல்லா கோத்திரத்தை அவர்
பார்ப்பாங்கன்னு இருக்குது. அப்போ நம்ம இப்படியே பார்த்துக்கொண்டு அப்படியே சுய நினைடும் அங்கேக்கே போயிட்டு நம்ம கூட மகிமையின் சரீரத்தில் என்ன வரும், அவரை போல 1,40,000 இருந்தால் அது கூடவே என்ன பண்ண போகிறோம். அதனால சகோதரர் அவ்வளோ பெரிய ஹோப்பை கொடுத்துக்கிறார். இப்போவே தேவனுடைய மக்கள் இன்னும் ஃப்யூச்சரில் ஆக்சுவல் என்ன ஆயிடுவாங்க, நம்முடைய சரீரத்தை மாற்றி அவருடைய மக்களுடைய மகிமையாக செய்வார். அப்போது நம்ம என்ன பண்ணணும், 3ஆம் வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அதான் பண்ணு. இப்படிப்பட்ட நம்பிக்கை அவர் மேல் வைத்திருக்கிறவர் அவர் சுத்தமா இருக்கிறது போல நம்ம என்ன பண்ணிக்கணும், சுத்திகரிக்கணுங்க. அதுதான் நம்ம கிறிஸ்மஸ்ல நம்ம கற்றுக்கணும் சகோதர. அவுட்வர்ட் பியூட்டி அல்ல, இன்வர்ட்லி நம்ம என்ன ஆகணும். சரீரம் நாளுக்கு நாள் என்ன ஆகுது, புறமான சரீரம் அழிவு போகுது. ஆனால் உள்ளார மனுஷன் என்ன ஆகணும், அன்பில், புறமையில, உண்மையில, நியாயம், நீதியில், இறக்க காட்டுறதில்ல, மன்னிப்பு காட்டுறதில்ல நம்ம என்ன ஆகணும், உள்ளார மனுஷன் நாளுக்கு நாள் அவரை போல பரிசுத்தமாகணும். 4ஆம் வசனம், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. நம்ம பாவம் எடுத்து போறதுக்கு அவர் மரித்தாரு. அப்ப அவரால் நம்ம மன்னிக்கப்பட்டு திரும்பி நம்ம பாவம் செய்து கொண்டிருந்தா எப்படி? பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்கிறவன் அவரை காணவும் இல்லை, அவரை அறியுமோ. நம்ம இன்னும் பாவத்தை செய்யறது நேசித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பாவ இச்சைகளை நம்ம இஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்னா நம்ம அவரை இன்னும் என்ன பண்ணல, அறியல. அப்புறம் பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். இது எவனும் வஞ்சிக்கப்படாதபடி. ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் என்னன்னா, நான் விசுவாசித்தேன், என் பாவத்துக்காக அவர் மரித்தார், அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவத்தை நீக்கப்பட்டு அவ்வளோதான் போதும், நான் நீதி பண்ண, நான் என்ன பாவம் பண்ணாலும் நான் நீதிமானேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கடந்து போன நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது. ஆனால் பாவத்திலே நம்ம இருந்தால் நம்ம மன்னிக்கப்படலன்னு அர்த்தம் இல்லையா? அதை விட்டு நம்ம வந்துடணும். அதே கண்டினியூவாக நம்ம செய்து கொண்டிருந்தா அப்போ நம்ம இன்னும் பாவத்திலேருந்து என்ன ஆகல, ரசிக்கப்பட. நீதி செய்கிறவனே நீதிமான். என்னங்க, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் நீதி என்ன பண்ணும், என்ன வருது இங்கிலீஷ்ல வசமா? Little children, let no man deceive you. He that doeth righteousness is righteous. He that doeth righteousness is righteous. என்னங்க பண்ணணும், நீதியான காரியங்களை பண்ணணும். அந்த பைபிள் சொல்றது, பொய் சொல்றவன் இனிமேல பொய், திருடுறவன் இனிமேல திருடு. முன்ன பண்ணிருந்தோம், மன்னித்திருக்கிறாரு. இப்ப திரும்ப அதுல என்ன பண்ணக்கூடாது, கண்டினியூ ஆகக்கூடாது. அப்புறம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவம் செய்தா யாருடையவரா இருக்கிறோம், அவ்வளோதான் பண்ணுங்க. இன்னும் என்ன பாவம் பண்றீங்களா பாருங்க, தெரிஞ்சு அறிந்து பாவம் பண்றீங்களா, தெரியாத மிஸ்டேக்கு பை என்ன சில பலவீன நேரத்தில் பண்ணுறோம், நெக்ஸ்ட் செகண்ட் என்ன ஆகிறோம், ரியலைஸ் பண்ணி அதை விட்டு வர்றோம். அது வேற, அது பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நம்ம லைஃப் லாங் நமக்கு நடக்கும் அது அந்த போராட்டம். ஆனால் பாவத்திலேயே என்ன பண்ணுதுங்க, வாழ்கிறது தொடர்ந்து என்ன பண்ணுதுங்க, விட மனசே இல்லாமல் முயற்சி செய்யாமல் பாவத்திலே இருந்தால் அப்போ கட்டாயமாக நம்ம யாருடைய வர, he that committed sin is of the devil. அவனுடைய காரியங்களை எடுத்து போடுறதுக்காகத்தான் யார் வந்தாரு, இயேசு வந்திருக்கும் போது நம்ம இன்னும் பாவத்தில் இருந்தா எப்படி? அப்புறம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த அவனோ என்னங்க பாவம் செய்ய முடியாதுங்க இல்லையா? ஏன்னா தேவனால பிறந்திருக்கிறோம். அப்புறம் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான்னா அதான் சொன்னேனே, வில்லிங்கா கண்டினியூவா என்ன பண்ண மாட்டா, பை மிஸ்டேக் பண்ணுறா. இதான ஒரு பலீன நேரத்தில் நம்ம பரிபூர்ணமாக இந்த சரீரத்தில் இருக்கும்போது என்ன ஆகுறோம் நம்ம, ஆனால் அதில் என்ன ஆகுறது இல்லை, கண்டினியூ இருக்க மாட்டா. அப்புறம்
இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இதுல வெளிப்படும் தேவனுடைய பிள்ளைகள் யாரு, பிசாசுடைய பிள்ளைகள் யாரு என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நீதியை செய்யாம தன் சகோதரன் அன்பு கூறாதவன் தேவனால உண்டானவன் அல்ல. நம்மள அன்பு இல்லைன்னா நம்ம தேவனால உண்டாக்கலைன்னு அர்த்தம். அப்புறம் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் வெளிப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. ஆதிலிருந்து நீங்க தேவன் என்னத்த இஷ்டப்பட்டாரு, நம்ம மக்கள் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் 3-4 பேர் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. நமக்கு இப்போ 3-4 பேர் இருக்கிறது ரேரு. நம்ம செல்வராஜ்க்கு 3 இருக்கிறது இல்லைங்களா? நீங்கள் என்ன இஷ்டப்படுவீங்க? உங்கள் மக்கள் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கின்னு ஒருத்தர் பொறாமை செய்துக்கின்னு அடிச்சுக்கின்னு துவேசின்னு இருக்கிறதா இஷ்டப்படுவீங்க? இல்லை, நீங்கள் என்ன இஷ்டப்படுவீங்க? மக்கள் ஒருத்தர் சமாதானம் பண்ணுறது, பிரதர் சிஸ்டர்ஸ் ஒருத்தர் காப்பாற்றணும், மன்னிக்கணும், அத்தனை அதுதான் பிதா என்ன பண்ணுறாருங்க இல்லைங்களா? ஏன்னா முதலாவது கட்டளை உன்னை நேசிக்கிறது போல பிறன் என்ன பண்ணி, அவ்வளோதான் மெயின். எல்லா நியாய பிரமாணத்துக்கு வந்து ஃபைனல் என்னத்தை சொல்கிறாங்க? லவ் நைபர் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். நம்ம பற்றி யோசிக்கிறோம், இன்னொருத்தர் பற்றி என்ன, நம்ம இன்கன்வீனியன்ஸ் பற்றி யோசிக்கிறோம், இன்னொருத்தர் இன்கன்வீனியன்ஸ் பற்றி என்ன பண்ணி, நம்முடைய மரியாதை பற்றி நம்முடைய பேர் பற்றி யோசிக்கிறோம், இன்னொருத்தர் பற்றி என்ன பண்ணுங்க, அவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பாருங்க இல்லைங்களா? அது நீங்கள் செய்கிறது அவரை எப்படி எஃபெக்ட் ஆகும்ன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல யோசிங்க. உங்கள் பற்றி மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க. அப்புறம் பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவருமாய் இருந்தது நிமித்தம்தானே. பார்த்தீங்களா? காயினே கொலை பண்ணா, அவன்ல என்ன இல்லை, அன்பு இல்லை, பொறாமை வந்துச்சு. அப்புறம் என் சகோதரனே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரர் அன்பு கூறவர் அந்த லெவலுக்கு வந்துட்டா அப்ப நம்ம என்ன இருக்கிறோம், மரணத்தை விட்டு ஜீவனத்துக்கு வந்திருக்கிறோம்னு அர்த்தம். அப்புறம் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதரனை அன்பு கூறாதவனே இன்னும் மரணத்திலே இருக்கிறான். அப்புறம் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனோ எப்படிக்கிறா, மர்டரர். சத்தார சொன்னாரு, நீ மனசுல யார் மேல கோபமா இருந்தா அவனை என்ன பண்ண மாதிரி இல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் நாள் எவ்வளோ மர்டரர்ஸ் இங்கே இருக்கிறீங்க, கை தூக்குங்க. யாரும் என்ன பகைக்கிறீங்களா? நீ நெய்பர்ஸ் கூட அன்போடு இருக்கிறீங்களா, பகைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த மர்டர் ஸ்பிரிட்டு யாரன்னா கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், இப்படி பார்க்குறோம் இல்லையா? எவ்வளோ பகை இல்லையா இருக்குதா? யோசித்து பாருங்க சகோதர சகோதரி. மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். கொலை பாதகன் எவனோ நித்திய ஜீவா சிறன் கோவம் வந்துடுது இல்லையா? சிலருக்கு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணல என்ன எடுத்துங்க கோவம், அப்படி இல்லைங்களா? அப்படி இருந்தா நாம் நித்திய ஜீவத்தில் இல்லை. அப்புறம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பனா என்னங்க, அவர் என்ன பண்றார், தம்முடைய ஜீவனே கொடுத்ததுனாலே அன்பு என்னன்னு அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். என்னங்க, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். பார்த்தீங்களா? இது இவ்வளோ நேரம் பேசணும். இயேசு நமக்காக செய்த அன்பு, தேவனுடைய அன்பு. அதே மாதிரி தேவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு, நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க ரெடியாக இருக்கணும். சிலருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறதுக்கே நமக்கு கஷ்டம் ஆகிடும் இல்லையா? நம்ம கம்ஃபர்ட்ஸ் விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம இஷ்டப்படுறது, நம்முடைய ப்ரிஃபரன்ஸ், நம்முடைய கன்வீனியன்ஸே பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய சேரை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குறதுக்கே கஷ்டமாக இருக்குதுங்க. நம்முடைய பொசிஷன் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குறதே கஷ்டம். நம்ம பார்க்குற இன்னொருத்தர் எதானே இம்ப்ரூவ் ஆகிட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் நாங்கள் இன்னும் நம்ம பாவத்தில் இருக்கிறோம். அதனாலே சகோதர சகோதரி, அப்புறம் ஃபைனலி என்ன சொல்கிறாங்க, வாசிமா கண்டினியூ பண்ணி. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? உங்களுக்கு எல்லாம் இருக்குது,
யாருக்கும் தேவை இருக்குது, நீங்கள் இறக்கம் காட்டுறது இருந்தால் என்ன ஆகிடும்? நம்ம சொல்லலாம், ஓ இது என்னுடைய காசு, நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், நான் எப்படி என்ன யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ரைட் இருக்குல்ல. ஆனால் உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் இறக்க காட்டாத இருந்தால் தெய்வ அன்பு நிலை கொள்வது எப்படி உங்களுக்குள்ளே இருக்குது? உங்களுக்கு எது இல்லைன்னா கூட அன்பு இருக்குதா பார்த்துன்னு பார்ப்போம். அன்பு இருந்தால் எல்லா கட்டளையும் என்ன பண்ண மாதிரி இல்லையா? நீங்கள் யாரையும் அன்பு கூறுறீங்கண்ணா, அவர் மேலே போய் சொல்வீங்களா? அவரை கொலை பண்ணுவீங்களா? அவர்கிட்ட திடுறீங்களா? இல்லை, உங்கள் மக்களை அன்பு கூறுறீங்க, உங்கள் மக்களுக்கு எது தீமையும் பண்ணுறது இல்லைங்க, நல்லா தான் பண்ணுவீங்க இல்லையா? அப்படி ஒருத்தர் நீங்கள் அன்பு கூர்ந்தா எல்லா நியாயப்பிரமாணம் என்ன பண்ண மாதிரி. அதனால் நமக்குள்ளே எவ்வளோ அன்பு இருக்குதுன்றதான் முக்கியம். லாஸ்ட்டாக 18th verse, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என்னங்க என்ன சொல்றாருங்க? எப்படி அன்பு கூறுறோம்? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, வசனத்தினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும். உண்மை என்ன பண்ணும்? வயல நல்லா ஸ்மூத்தாக நல்லா பேசுறது, பொலாயிட்டாக பேசுறது நல்லா தான், நல்லா பேசணும். சில பேச்சிலே என்ன ஆகிடுவாங்க, ஹர்ட்டிங்காக இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. வாயில மட்டும் இருக்கக்கூடாது, நாத்தில் மட்டும். ஆனால் எப்படி இருக்கணும்? உண்மையாக கிரியல என்னங்க அன்பு கூற. அன்பு கூறணும். அந்த அன்பு நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒருத்தர் அன்பு கூறணும். அப்புறம் உலகத்தை என்ன பண்ணணும்? ஜனங்களை, அப்புறம் நம்முடைய சத்துருக்களை கூட அன்பு கூற அன்பு. ஏன்னா தேவன் அவ்வளோ நம்மளே அன்பு கூற, இயேசு கிறிஸ்து அவ்வளோ நம்மளே தேவனே அன்பாக இருக்கிறாரு இல்லைங்களா? இயேசு நம்ம என்ன பண்ணிக்கிறார்? நீங்களே கொடுக்குற கட்டளை இதுவா, நீங்கள் ஒருவர் ஊக்கமாக என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்க. அதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த செய்தி. இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக.